நம்ம பிட்காயின் கோல்டோட டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்குறோம் ஒவ்வொரு வீடியோலையும். அது மாதிரி ரொம்ப எளிமையாக பார்க்குறோம். ஒரே விஷயத்த தான் நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு இண்டிகேட்டர் எடுத்து வைக்கிறது, இல்லை வேறு மாதிரி பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. முதல் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோமோ டெக்னிக்கல் பற்றி, ஸோ அதை தான் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ஈவனாக பார்த்துட்டு வர்றோம். ஆனால் ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்துட்டு வர்றோம். ஒவ்வொரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட நகர்வுகளை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். அது மாதிரி இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. அது மாதிரி நிறைய பேரோட அந்த வியூஸை மாற்றிருக்கு, அந்த கான்ஃபிடென்ட் அதிகப்படுத்தியிருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாகவே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு திருப்தியாக மனநிறைவாக இருக்குது. சரி, இவ்வளோ டைம் நமக்கு வேஸ்ட்டாக போகிற டயத்தை மார்க்கெட்டில் போட்டால் கூட இது இவ்வளோ பேருக்கு பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள்லாம் சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருக்குது. கண்டிப்பாக ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் தொடர்ந்து பாருங்கள். இது உங்களுக்கு பயன்படும் பட்சத்தில் நீங்கள் இன்னும் தொடர்ந்து பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் கோல்டு இதோட நகர்வுகளை வந்து நம்ம இன்னும் வந்து கிளாரிட்டியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதையும் நம்ம இன்னும் தொடர்ந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு அந்த டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் வந்து சப்கான்சியஸ்லேயே நல்லா ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அது போக இதில் மார்க்கெட்டு லாஸ் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கணும், அடுத்து ஃபண்டமெண்டலாக டைட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க இன்னும் லாஸ் ஆகுது, இல்லை நம்ம ப்ராஃபிட் எல்லாம் இன்னும் நல்லா க்ரோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் மார்க்கெட்டை வந்து கரெக்ட் பண்ண தெரியணும். அந்த மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கான சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மொத்தமாக சேர்ந்து மார்க்கெட்டில் வெளியில இருந்து ஆப்ரேட் பண்ணுறது நம்ம தான். நமக்கு அந்த சைக்காலஜி இருந்தால் தான் நம்ம என்னதான் பயிற்சி எடுத்தாலும், என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும், எவ்வளோதான் நாலேஜ் இருந்தாலும், அதோட மார்க்கெட்டோட கண்டிஷன் பொறுத்து அதை அப்ளை பண்ணக்கூடிய அந்த சைக்காலஜி இல்லைன்னா, ஸோ அது வந்து கட்டாயம் பெரிய லெவலில் சக்ஸஸை தராது. அது ஃபெயிலியரை தான் தரும். அப்போ சைக்காலஜினா என்ன, ட்ரேடிங் சைக்காலஜியில் முதல்ல என்னென்ன இருக்கணும், முதல்ல ஒரு மனுஷனுக்கு வந்து பயமும் கிரீடும், அதாவது பயமும் பேராசையும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன இருக்கணும் சைக்காலஜிக்கலாக, அவனுக்கு பொறுமை இருக்கணும். இப்போ பொறுமைனா என்ன, மார்க்கெட்டை பார்த்துட்டு சும்மாவே பார்த்துட்டு இருக்கிறதா இல்லை. எந்த இடத்துல முதல்ல என்ட்ரி எடுக்கணுமோ அந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும். எங்கே என்ட்ரி எடுக்கணும் அங்கே எடுக்கணும். சரி, என்ட்ரி மட்டும் எடுக்கிறதா இல்லை, அதை என்ன மாதிரி அனலைஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த நாலேஜை முழுசாக யூஸ் பண்ணணும். அது மாதிரி அந்த நாலேஜ் நமக்கு என்ன சொல்லுதோ, அதோட எத்திக்ஸ் என்னவோ, அதோட ஃபவுண்டேஷன் என்னவோ, அந்த ஃபவுண்டேஷனை பிரேக் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மரத்தோட நடு தண்டு மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஒரு மரம் ஸ்ட்ராங்காக காற்று மழை புயல் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறதுக்கு காரணமே அந்த மரத்தோட நடுத்தண்டு தான். அப்போ அந்த நடுத்தண்டு தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அதை எப்படி பண்ணணுன்றது இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்குது. ட்ரேடுக்கு முன்னாடி ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணணும், ட்ரேடுக்கு அப்புறம் ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ், இதை ஃபாலோ பண்ணுற நமக்கு இதெல்லாம் தெளிவாக பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கணும். அதான் நான் சொன்னேன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் கூட்டியோ குறைச்சோ பண்ணக்கூடாது, சரியான அளவுகளில் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு சமையலுக்கு உப்பு மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ சமையலில் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை விட கூட்டியோ குறைச்சோ இருந்தால் ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. குறைச்சிருந்தா கூட பிரச்சனையே இல்லை, மேக்கப் பண்ணிக்கலாம். அதிகமாக போச்சுன்னா அதை தூக்கி குப்பையில் தான் கொட்டணும். ஸோ அதே மாதிரி தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி ட்ரேடிங் சைக்காலஜி, அது இது ரெண்டும் தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன். நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை தெளிவாக சொல்லிட்டு வரேன். 60% இதுதான். டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ங்கிறது தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். தேவையே இல்லை. புரியுதுங்களா? தேவையே இல்லை. அதை நீங்கள் தப்பாக கூட பண்ணலாம், மார்க்கெட்டை தப்பாக கூட அப்ரோச் பண்ணலாம். ஆனால் அது வந்து உங்களோட ட்ரேடிங் சிஸ்டமில் வந்து ஆட்டோமேட்டடாக கனெக்ட் ஆகி அது ப்ராஃபிட் கொடுக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்மளோட ட்ரைனிங்லாம் என்ன பண்ணுறோம், 100 டெமோ ட்ரேட் நீங்களே பண்ண வைக்கிறோம், 100 லைவ் ட்ரேட் நீங்களே பண்ணுறீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இதை தொழிலாக முழுசாக கற்றுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோஸ் மட்டும்தான், டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். புரியுதுங்களா? நான் ஒரு யூடியூப்பில் வந்து உங்களை வந்து என்ன சைக்காலஜிக்கலாக ரெடி பண்ண முடியாது. சும்மா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் கொடுக்கலாம், அவ்வளோதான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். புரியுதுங்களா? என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியலாம். ஏன் மார்க்கெட்டில் உங்களுக்கு லாஸ் வருதுன்னு தெரியும். எல்லாத்துக்கான ஆன்சரும் இங்கே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதை தொழிலாக பண்ணுறதுக்கான ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் அதை 100% தொழிலாக பண்ண முடியும். சரியா? நேற்று வந்து பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இடத்துல இருந்துச்சு, 1 ஹவரில் இந்த இடத்துல இருந்துச்சு. இது கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச லோ இந்த இடத்துல இருக்கு, பையர் அதிகபட்ச ஹை இங்க இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே தான் வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேண்டில் அனலைஸ் பண்ணியே நம்ம என்ன சொன்னோம், கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். மார்க்கெட் இப்போ 25 உடைச்சு 50 நோக்கி போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ 25 உடைச்சிருச்சு 50 நோக்கி போயிட்டு இருக்குன்னா அப்போ மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, கவனிங்க. இப்போ கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ப்ரீவியஸாக இருக்கிற அதிகபட்சம் இருக்கிற இந்த ஏரியாவில் பாடி விக் இங்கே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இது இன்னைக்கு கீழே தான் வருதுன்னா இந்த பாடி விக்கை உடைச்சு வெளியில பாடி வைக்கணும். இந்த ஏரியாவுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், பாடி வைக்கணும். அப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த ஏரியா மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல அதிகபட்ச லோ வந்துச்சு, திரும்ப பையர் கொண்டு போனாங்க, திரும்பி வந்துச்சு. இந்த ஏரியாக்குள்ள பாடி கூட வைக்கலாம், இந்த பவுண்டரியில பாடி கூட வைக்கலாம். ஆனால் இதை தாண்டி பாடி வச்சதுன்னா செல்லர் அக்ரெசிவா மாறுவாங்க. இந்த பேஸ் மீன்ஸ் இப்போ கரண்டாக இருக்கிற இந்த 50% இந்த லோவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இது என்ன பண்ணக்கூடாது, இது மேலே தான் போகுதுன்னா அப்போ என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு இந்த ஏரியாவில் இது பக்கத்தில் இருக்கிற மேலே இருக்கிற பாடி விக் எங்கே இருக்குது, அதிகபட்ச பாடி இந்த ஏரியாவில் இருக்குது, அதிகபட்ச விக்கு இந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த பாடி விக்கை தாண்டி கவனிங்க, இந்த இந்த இருக்கிற இந்த பேஸ் இருக்குல்ல, இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் பாடி கிரீன் கலர் பாடி போனால் மட்டும்தான் மறுபடியும் மார்க்கெட் இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக பார்க்கணும். இது ஓவரால். இன்னும் கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ், அந்த மாதிரி கேண்டில் அனாலிசிஸும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ்னால் என்ன, இப்போ இந்த கேண்டில் இருக்குது அப்படின்னா கவனிங்க, இப்போ இந்த கேண்டில் இன்னும் 30 செகண்ட் இருக்குது. அப்போ 30 செகண்ட் இருக்குன்னா இந்த கேண்டில் வந்து ஓவரால் ஹை அண்ட் லோ என்ன இருக்குது, மேலே எவ்வளோ விக் இருக்குது, கீழே எவ்வளோ விக் இருக்குது, 50% லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கா, கீழே க்ளோஸ் வச்சுருக்கா, இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் எடுத்து தெளிவாக பாருங்கள். அப்போ அந்த அந்த மாதிரி கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 கேண்டில், இப்போ இது 1 ஹவர்னா அடுத்த 3 மணி நேரத்துக்கு, 5 மினிட்னா அடுத்த 15 நிமிஷத்துக்கு மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ மேலே இருந்து பையர் கொண்டு போய் இப்போ கீழே செல்லர் கொண்டு வர்றாங்க. அப்போ இது கீழே தான் கொண்டு போக போகிறாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் மேலே உள்ள அந்த 50% லைனை தாண்டி மேலே போகக்கூடாது. சரியா? இது இங்கேருந்து இங்கேயும் வரையலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியணுங்கிறக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை டவுன் கிரியேட் பண்ணி 15 நிமிஷத்தில் வரையறேன். அப்போ 15 நிமிஷம் சார்ட்டை ரீசெட் பண்ணி கிளியராக வச்சோன்னா இப்போ என்ன நடந்திருக்கு, செல்லர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக தெரியுது. நான் இந்த மைனர் பவுண்டரி எடுத்து விட்றேன் நமக்கு. அப்போ சரி இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அப்போ இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது. அப்போ இது என்னென்னா நடந்திருக்கும் கவனிங்க. அப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்து முதல்ல இந்த ரெட் கலருக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிங்க. அதிகபட்சம் இந்த ஹைல இருந்து செல்லர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடம் வரைக்கும் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாகவே சிகப்பு கலராகவே வந்திருக்கா, கவனிங்க. ஃபுல்லாகவே இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு இப்போ ரீட் பண்ணுங்க, பவுண்டரி அனாலிசிஸ் பண்ணுங்க. திரும்ப பையரால் இந்த 25 தாண்டி ஒரு கேண்டில் வச்சாங்க. இந்த கேண்டிலுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கேண்டில் பச்சை கலர் தான். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 80% கண்ட்ரோல் பையரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. கரெக்டா? அப்போ என்ன நடந்துச்சு, அப்போ இது என்ன இருக்குது, வெறும் 20% மட்டும்தான் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம், கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம். பாடி பச்சை கலர்னா பையருக்கும், சிகப்பு கலர்னா செல்லருக்கும் சொந்தம். அப்போ இது பச்சை கலர் பாடி, மேலே விக்கு இருக்குது. அப்போ மொத்தமாக பச்சை கலர் பாடி ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 80%. 20% மேலே உள்ள விக்கு இருக்குது. அப்போ மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம். அப்போ 100 - 20 போட்டோம்னா 80% செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. அதான் நான் டைரெக்டாக சொன்னேன், சாரி பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அடுத்த 1 or 2 ஹவர்ஸுக்கு, 15 நிமிஷம்னா அடுத்த ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரத்துக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பாருங்க மார்க்கெட் மேலே போயிருக்கு. கரெக்டாக? சரி, இது ஓவரால் ரீட் பண்ணுங்க. இப்போ பையர் இங்கே கொண்டு போனாங்க, அடுத்த கேண்டில் இதே கேண்டில் அனாலிசிஸ் அகைன் பண்ணுங்க, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் இன்னொன்று என்ன சொன்னேன், இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம், பாடி பையருக்கு சொந்தம். பாடி வந்து ஒரு 30% இருக்குது, விக்கு 70% இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து 70% செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அடுத்த ஒரு 15 to 30 நிமிஷம் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயமா பார்க்கணும். புரியுதுங்களா? கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேண்டில் எடுங்க, அடுத்த கேண்டில்னா மார்க்கெட் பாருங்கள், இது 50%க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக? இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது தான், 100% கீழே வரும் மேலே வரும் கிடையாது. அந்த இடத்துல அடுத்தடுத்த கேண்டில் அனாலிசிஸ், இப்போ கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் இது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த கேண்டில் இங்கே முடிஞ்சிருச்சுன்னா அப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்னா இந்த கேண்டில் ஒரு அனாலிசிஸ், இது ஒரு ப்ரீவியஸ் கரண்ட், அதுக்கப்புறம் ஓவரால் பேட்டர்ன், ஓவரால் ட்ரெண்ட், பவுண்டரி, இது எல்லாமே மாற்றி செக் பண்ணணும்.
ஏதாவது ஒரு விஷயம் மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துருக்க கூடாது. அது மாதிரி 5 நிமிஷம்னா 5 நிமிஷத்துல மட்டுமே உட்காந்துருக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொன்னேன், ஒன்னோடு ஒன்று கனெக்ட் பண்ண தெரிலன்னா நீங்கள் பிளைனாக பார்த்தீங்கன்னா புரியாது. ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கணும். புரியுங்களா? பிளைனா ஒரு வரியை பார்த்து நான் அடிக்கடி சொல்லுவேன், வலதுபுறம் திரும்பாதே பள்ளம் இருக்கிறது அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வலதுபுறத்தை மட்டும் பார்த்துட்டு காரை ரைட் சைடு திருப்பி சடக்குன்னு இறக்குனீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ முழுசாக தெரியணும். அதாவது கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்னு, ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பவுண்ட்ரி எல்லாம் அனலைஸ் பண்ணி மொத்தமாக ரீட் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வரணும். கரெக்டாக? வலதுபுறம் திரும்பாதீர் பள்ளம் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு போர்டு இருக்குன்னா வலதுபுறம் அது ஒரு என்ன சொல்றது கேண்டில் அனாலிசிஸ் மாதிரி, திரும்பாதேங்கிறது பேட்டர்ன் அனாலிசிஸ் மாதிரி, பள்ளம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் மாதிரி, பவுண்டரி அனாலிசிஸ் மாதிரி. இதெல்லாம் மொத்தமாக அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி ஓவரால் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குது, டெப்த் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். மேலேனா டெப்த்து, கீழே மார்க்கெட்டோட டெப்த்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். மேலே கீழே எப்படி இருக்குது இதெல்லாம் மொத்தமாக பார்த்துட்டு வண்டியை திருப்பினா சேஃபாக போய் சேரலாம். நீங்கள் வலதுபுறம்னு பார்த்த உடனே ஓகே ரைட்டு உடனே திருப்பு அப்படின்னா வேலைக்கு ஆகாது. இதுதான் கனெக்ட் பண்ணுறது. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். அதனால தான் உங்களுக்கு என்ன நான் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஓகே. அப்போ ஓவரால் இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள். இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, திருப்ப பையர் மேலே கொண்டு போனாங்க, இதை தாண்டி அவுட் சைட் பாடியும் வச்சது. கரெக்டாக? அதாவது என்ன அர்த்தம், ஏற்கனவே எங்கே பையர் விக்கு இருக்கோ, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதான், டீட்டெயிலாக கவனிங்க. பையரோட விக்கு எந்த அளவுக்கு இருக்கோ விக்கை தாண்டி விக்கு போயிருக்கு, இது நல்ல சைனு, இது மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, இந்த விக்கை தாண்டி மார்க்கெட் கீழே வரக்கூடாது. கரெக்டா? ரெண்டாவது என்ன பண்ணணும், இந்த விக்க பாடியை தாண்டி இங்கே இருக்கிற பாடி பச்சை கலர் பாடி இங்கே போச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த விக்கை தாண்டி விக்கு போயிடுச்சு, இப்போ விக்கை தாண்டி பாடி போகணும். அப்போ பாடி போகலைன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். விக்கு மட்டும்தான் போயிருக்கு, அதுவும் மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம். அப்போ செல்லரோட கண்ட்ரோல் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துலயே தெரியும். அப்போ இந்த இடத்துல தெரியும்னா ஆட்டோமேட்டிக்காக செல்லரோட கண்ட்ரோலில் இவ்வளோ வரைக்கும் இருந்திருக்கு. அவ்வளோதான் விஷயம். இப்படி அட்வான்ஸாக மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ் முக்கியம். அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சும்மா மொட்டையாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஒன்னோட ஒன்று மார்க்கெட்டில் கனெக்ட் பண்ணணும். சரி, இப்போ ஓவரால் என்ன நடந்திருக்கு, 25% மேலே போயிருக்கு. இது என்ன கேண்டில் நான் சொல்லியிருக்கேன், இந்த 25 லைனை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் இதுக்கு பேர் என்ன, ஃபெயில்டு கேண்டில். அதாவது என்ன அர்த்தம், இதை மொத்த பாடியில் ஒரு 50% இந்த ப்ரைஸ் லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் ஸ்ட்ராங்காக. அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு குவாலிட்டியான மூவ். புரியுதுங்களா? ஒரு 50% மேலே வைக்கணும், வச்சுருந்தோன்னா ஸ்ட்ராங்காக ஓகே கன்ஃபர்மேஷன். இல்லைன்னா நாங்கள் இது பேர் ஃபெயில்டு கேண்டில், அவ்வளோதான். இப்போ ஃபெயில்டு கேண்டில்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் என்னென்னா ரொம்ப தூரம் கான்ஸ்டண்ட்டாக போகுமான்றது தெரியாது. அப்போ அடுத்தடுத்த கேண்டிலை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ இந்த விக்கை தாண்டி விக்கு வச்சுச்சு, கவனிங்க, விக்கை தாண்டி விக்கு வச்சுச்சு, பாடியை தாண்டி பாடி, அதாவது என்ன முதல்ல என்ன பண்ணணும், விக்கை தாண்டி விக்கு வைக்கணும், அடுத்து விக்கை தாண்டி பாடி வைக்கணும். கரெக்டா? அப்பதான் அது இது. இல்லைன்னா என்ன இருக்கு, இதெல்லாம் இன்சைடு தான். பாருங்க, இந்த ஹைக்கும் லோக்கும் மேலே பாடி வைக்க முடியல, அதுக்கு பேர் இன்சைட் பாடி, அவுட் சைட் பாடி. அது மாதிரி ஃபெயில்டு வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன் எல்லாமே பார்த்துருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னதான், லைவ் மார்க்கெட்டுங்கிறது ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். ஒன்றை மட்டுமே பார்த்துட்டு சரியா இருக்குன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? சப்ப என்ன நடந்திருக்கு, ஓவரால் இந்த 25 தாண்டி 50 போக முடியாமல் மார்க்கெட் திரும்பி வருது. அப்போ திரும்பி வருதுன்னா இது உடைக்க போதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இது இன்னும் மேலே தான் போகணும்னா கவனிங்க, இங்கே கீழே இருக்கிற, கொஞ்சம் தெளிவாக கவனிங்க, இங்கே கீழே இருக்கிற இந்த பாடி இந்த விக்கை தாண்டி, ஏன்னா இந்த கேண்டிலோட சொல்கிறேன், பாடி விக்கை தாண்டி இங்கே முதல்ல என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன் நான், ஒவ்வொரு நுணுக்கமாக கூட சொல்லித்தரேன், ஒவ்வொரு கேண்டிலாக போகலாம். நிறைய தெரிஞ்சுக்கிறத விட கொஞ்சமாக தெரிஞ்சாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே இருக்கிற பாடி முதல்ல அதிகபட்சம் செல்லர் இங்கே தானே கொண்டு வந்தாங்க, இப்போ இந்த பாடி, அதுக்கப்புறம் இந்த விக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன சொன்னேன், முதல்ல இங்கேருந்து பையர் போனாங்க, திரும்பி வந்தாங்க, இந்த ஏரியாவுக்குள்ள பாடி வரலாம், ஆனால் இதை தாண்டி பாடி வரக்கூடாது. இதை தாண்டி விக்கு மட்டும் போகலாம், நல்ல சைனு பையருக்கு. ஏன்னா விக்குங்கிறது ஆப்போசிட் கலரு, கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம். நல்லா கவனிச்சு பாருங்க, பாடி தாண்டி பாடி போச்சு. கரெக்டா? பாடி தாண்டி பாடி போச்சு, ஆனால் இந்த பவுண்டரியை தாண்டி போகக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். அகைன் பாருங்க, பையர் ட்ரை பண்ணியிருக்காங்க, திரும்ப பாருங்க, விக்கை தாண்டி விக்கு போச்சு, பாடி இங்க இருக்கு. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, விக்கை தாண்டி விக்கு போச்சு, பாடி போகக்கூடாது. அப்போ என்ன ஆகும், மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போகும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க டீட்டெயிலாக கவனிங்க. மறுபடியும் பாருங்க, இந்த விக்கை தாண்டி
பாடி ஃபுல்லா எப்போ போதோ ஒரு 50% மேலே இது ஃபெயில்டு இது மட்டும்தான் ஒரு 50%க்கு கீழே பாடி போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, மேலே இந்த ஏரியாலாம் போக முடியல. அதெல்லாம் இந்த ஏரியா வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். சரியா? அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து அவுட் சைட் கேண்டலாக போட்டுச்சுன்னா அடுத்த பேசிக் மார்க்கெட் போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு விஷயங்களையும். நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள், மார்க்கெட்டில் பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும். எடுத்து ஒவ்வொரு வீடியோவில் உள்ள முதல்ல கீவேர்டை எழுதுங்க. நீங்கள் கீவேர்டை எழுதுனாதான் அந்த கீவேர்டோட மீனிங் தெரியணும். கரெக்டாக அந்த மீனிங் தெரிஞ்சு அந்த கீவேர்டை ஒரு 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 பேப்பரில் வச்சுக்கிட்டு அந்த கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்டையும் இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர், வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன், புரியுதுங்களா, ஃபெயில்டு வி பேட்டர்ன், ஈக்குவல் வி பேட்டர்ன், எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன், எல்லா கீவேர்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100க்கு மேலே கீவேர்டு இன்னைக்கு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது எல்லாமே ஈஸி தான். ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம், புரிஞ்சுங்களா. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய கீவேர்டு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கீவேர்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கீவேர்டுக்கு முதல்ல மீனிங் தெரியணும். மீனிங் தெரிஞ்சு ஒவ்வொரு கீவேர்டுக்கு தகுந்த மாதிரியும் மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதான் நான் சொன்னேன், ஒரு ஐசியூவில் இருக்கிற பர்சன் மாதிரி எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஐசியூலாம் படத்தில் பார்த்துருப்பீங்க, இல்லை நேராக பார்த்துருப்பீங்க. சுற்றி ஸ்க்ரீன் மட்டுமே ஒரு 20 ஸ்க்ரீன் இருக்கும். அப்போ 20 ஸ்க்ரீன்லையும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஸ்க்ரீன் சொல்லுது. ஒன்று பல்ஸு, ஒன்று ஹார்ட் பீட், இப்படி நிறைய இருக்கு இல்லையா. நிறைய இருக்கு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, பேஷண்ட்டோட கண்டிஷன் தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு மார்க்கெட்டை நுணுக்கமாகவும் பார்க்கணும். புரியுதுங்களா. அது மாதிரி கொஞ்சம் வைடாகவும் பார்க்கணும். நல்லா அல்ட்ரா வைடாகவும் நீங்கள் பார்க்கணும். பக்கத்துல இருந்தும் பார்க்கணும், ரொம்ப தூரத்துல இருந்தும் பார்க்கணும், ரொம்ப தூரத்துல இருந்தும் பார்க்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ். இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ முதல்ல கவனிங்க, மார்க்கெட் இதோட 25 போகாமல் 50 போயிட்டு 25 தாண்டி பாடி வச்சு இங்கே போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ திரும்பி வர்ற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை, இந்த பாடி விக்கை தாண்டி விக்கு வைக்கலாம், பாடி வைக்கக்கூடாது. பாடி வச்சதுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இங்கே பாடி வச்சிருக்கு, இங்கே பாடி வச்சிருக்கு, இங்கே பாடி வச்சிருக்கு. அப்போ பாடி வச்சது அப்படின்னா கீழே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இது பாடி வச்சதுன்னா என்ன பண்ணணும், அப்போ ஏற்கனவே இருக்கிற இந்த கேண்டில் அனாலிசிஸ் பண்ணும்போது இது பாடி வச்சதுன்னா இது மேலே தான் போக போகுதுன்னா இந்த அதிகபட்சம் வந்த இந்த பாடி விக்கை தாண்டி கீழே மறுபடி பாடி வைக்கக்கூடாது. அகைன் இந்த இடத்துல வச்சிருக்கு. அப்போ அகைன் இது இன்னும் மேலே தான் போகணுன்னா என்ன பண்ணணும், இந்த அல்டிமேட்டாக வந்த இந்த லோவை தாண்டி இதோட பாடி விக்கை தாண்டி வெளியில் பாடி வைக்கக்கூடாது. பாடி இங்கே வச்சிருக்கு, இப்படி படிப்படியாக வச்சிருக்கு. கரெக்டாக ஒன்று. சரி, அடுத்து இது மேலே தான் போகிறது, பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா என்ன பண்ணணும், முதல்ல பாடி விக்கு எங்கே வச்சுதோ கவனிங்க, இங்கே வச்சாங்க. அப்போ இந்த ஏரியாவை தாண்டி மறுபடியும் போக முடியல, பையரால் கொண்டு போக முடியல. அடுத்து பாடி விக்கு எங்கே வச்சாங்க கவனிங்க, இந்த ஏரியா வரைக்கும், இங்கே வரைக்கும் போச்சு, மறுபடியும் இங்கே செல்லர் கொண்டு வந்தாங்க, பையர் ரெண்டாவது இடம் கொண்டு போனோம், இங்கே கொண்டு போனாங்க. இது அளவுக்கு கொண்டு போக முடியல. அடுத்து ரெண்டாவது பாருங்க, இது அளவுக்கு கொண்டு போக முடியல. அப்போ பையரோட கண்ட்ரோல் இங்கே வரைக்கும் நாட்டை பிடிச்சவங்க மறுபடியும் ரெண்டாவது இடம் இங்கே இவ்வளோ, அதோட ஃபோர்ஸ் குறைஞ்சிருச்சு, மூணாவது இடம் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன நடக்கும், கீழே உள்ள லோவை கண்டிப்பாக உடைக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதுக்கப்புறம் நாலாவது இடம் பாருங்க, இந்த பவுண்டரி வரைக்கும் போக முடியல, இங்கே மார்க்கெட் இதுக்கு மேலே அவங்க ஃபெட்டப் ஆயிட்டாங்க. அப்போ கயிறு இழுக்கிறவன் என்ன பண்ணுவான், சரன்னு இழுப்பான். அப்போ 1 ஹவரோட கண்ட்ரோல் ஆஃப் இயரே போட்டுருவான்னு அர்த்தம். இப்படிதான் மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். மேலே கீழே மேலே கீழே ரெண்டையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பையர் செல்லர், யார் இப்போ கயிறை ஸ்ட்ராங்காக இழுக்கிறா, யார் வீக்காக இருக்கா, யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கேண்டில் மூவ் ஆக ஒரு புக்கை படிக்கிற மாதிரி. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 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 கேண்டில்ங்கிறது ஒரு எழுத்து மாதிரி. ஒரு 2-3 கேண்டில் சேர்ந்து ஒரு வேர்டுங்கிறது ஒரு பேட்டர்ன் மாதிரி. என்ன மாதிரி பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வருது, அது ஃபெயில்டா, ஈக்குவலா, எக்ஸ்ட்ராவா. அதுக்கப்புறம் 2-3 வார்த்தை சேர்ந்தது ஒரு சென்டென்ஸ் மாதிரி. புரிஞ்சுங்களா. அது அந்த சென்டென்ஸ் படிச்சிங்கன்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 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 அர்த்தம் கிடச்சிரும், ஒரு மீனிங் கிடச்சிரும். வலதுபுறம் திரும்பாதே, பள்ளம் இருக்கிறது அப்படின்னு ஒரு மீனிங் எப்படி நிறைவாக கிடைக்குதோ, இந்த மாதிரி ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பவுண்ட்ரி, இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டெக்னிக்கலாக மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். புரியுதுங்களா. டெக்னிக்கலாக மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டலாக கனெக்ட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ அந்த மெக்கானிசம் தான் பண்ணணும். தேவைப்பட்டால் நான் சொன்னேன்ல, ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எடுத்த உடனே என்ன பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ட்ரேடுக்கு முன் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணும், ட்ரேடுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்கணும், இது எல்லாமே ட்ரேடுக்கு முன் ட்ரேடுக்கு பின். புரியுதுங்களா. ட்ரேடுக்கு பின்னு தான் 90% வேலைகள் இருக்கு. ட்ரேடுக்கு முன் அங்கே வேலையே ஒன்றும் கிடையாது. ஒரு 10% வேலைகள் மட்டும்தான் இருக்கு, இல்லை ஒரு 20% வேலைகள் தான் இருக்கு. 80% சக்சஸ் வந்து ட்ரேடுக்கு பின் தான் இருக்கு.
இந்த ஒரு விஷயம் தெரியாதனால தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, மார்க்கெட்டில் 99% ரீட்டைலர் தோத்துக்கிட்டே இருக்கீங்க. காரணம் அது மாதிரி எங்கே போய் படித்தாலும் இந்த ட்ரேடுக்கு முன்ன பற்றி தான் படிக்கிறீங்க. ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அது நெகட்டிவ்ல போனால் என்ன பண்ணுங்கிற விஷயம் எங்கேயுமே சொல்லித்தரதில்லை. புரியுதுங்களா? சொல்லித்தரது இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, நீங்கள் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸ் இங்கே வைங்க அங்கே வைங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸை நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் முதல்ல எந்த அளவுக்கு இருக்குது, நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது. நான் அது அடிக்கடி சொல்கிறது தான், காரில் பிரேக் இருக்குது கரெக்டாக, பிரேக் இருக்குங்கிறக்காக கார் எடுத்துட முடியாது. கார் நல்லா ஓட்ட தெரியும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எனக்கு தெளிவாக ஓட்ட தெரியும்னா தான் கார் எடுக்கணும். காரில் பிரேக் இருக்குது பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த காரோட பர்பஸ் உங்களுக்கு கொஞ்சமாவது நிறைவேறுமா? ஒரு 100 அடியாவது நகட்டுவீங்களா? ஒரு 200 அடியாவது போவீங்களா? போக மாட்டீங்க. உருட்ட வேணா செய்யலாம். காரை பிரேக்கை நம்பி வண்டி ஓட்டுற உருட்டலாம். அதுக்கு பேசாமல் நடந்து போயிடலாம். அந்த அளவுக்கு வேகத்தில் வேணா தான் காரை மூவ் பண்ண முடியும். பிரேக்கை நம்பி வண்டி ஓட்டுறவன். ஆனால் ஸ்கில்லை நம்பி, அவங்களோட நாலேஜை நம்பி, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்பி வண்டி ஓட்டுறவங்க தான் 100 120ன்னு ஓட்ட முடியும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரேடுக்கு முன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எங்கெங்கேயோ படிக்கிறேன்றீங்க, என்னென்னமோ படிக்கிறேன்றீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறேன்றீங்க. ட்ரேடுக்கு பின்னு தான் மேட்ருங்க. தொழிலை ஆரம்பிக்கிறது ஈஸியா, நடத்துறது ஈஸியா? எது ஈஸி? ஆரம்பிக்கிறது ஈஸி, நடத்துறது கஷ்டம். அடிக்கடி சொல்லுவேன், நம்ம 2 பேரும் வந்து ஆளுக்கு 10 கோடி ரூபா போடுறோம், 20 கோடி ரூபா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை திறக்கிறோம், நயன்தாராவை கூப்பிடுறோம், திறக்கிறோம், ஏரியாவிலே கலக்கிறோம், எல்லாம் கரெக்டு தான். 10 நாளில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் ரியலாக நடத்தி அந்த போட்ட காசை எடுத்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி நல்ல ரிவ்யூ வாங்கி நல்ல ரேட்டிங் வாங்கி அதுக்கப்புறம் எல்லாரையும் நல்ல மாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி இதை மாதிரி நடத்தி போட்ட காசை எடுக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடும். இந்த வேலையெல்லாம் ஈஸியாக காசு இருந்தால் அடுத்த 10 நாளில் இது எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த போட்ட காசை எடுத்து லாபத்தோட அந்த தொழில் பண்ணணுங்கிறது ஒரு ஒரு 10 நாளில் நடக்கிற சமாச்சாரம் கிடையாது. அந்த இடத்துல ஹோட்டல் வந்திருக்கு அப்படின்னு தெரியறதுக்கே ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். புரியுதுங்களா? அதை கூட தெரிய வச்சிடலாம். ஏன்னா நமக்கு தான் நயன்தாரா வராங்களே, அவங்க வந்தாங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்க, தெரிஞ்சிடும். சரி ஓகே, இந்த இந்த ஹோட்டலில் ஃபுட்டு சூப்பராக இருக்குன்னு தெரியறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும்ல, 6 மாதம் ஆகும்ல. அது மாதிரி ஒரு ஸ்டேபிளாக பிஸ்னஸ் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு நம்மளோட வாடகை செலவு அவ்வளவும் சேர்த்து சரி ஒரு 10,000 ரூபா லாபம் வருதுன்ற அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். புரியுதுங்களா? அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தெரியணும். எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரியணும். ஹோட்டலில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும். ஒரு காய்கறியை எங்கே குவாலிட்டியாக வாங்கலாம், விலை குறைவாக வாங்கணும்னு தெரிஞ்சு அந்த குப்பையை எங்கே டிஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ விஷயமும் தெரியணும். யோசிச்சு பாருங்க. ஆரம்பிக்கிறது ஈஸி. அதான் நான் சொன்னேன், 20% வேலை நீங்க ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு. 80% வேலை ட்ரேடு எடுத்த அப்புறம் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு நிறைய பேர் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. அதை பத்தி அந்த அவேர்னஸ் சுத்தமாவே இல்லை. ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைச்சிடறோம், ட்ரேடை எடுத்தா போதும், எடுத்தா போதும், எடுத்தா போதும். சிம்பிளான விஷயங்களை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் இருக்கு, பார்த்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் இருக்குதான். கடைசி வரைக்கும் கார் எடுக்கிறதுக்கு எதுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கு முதல்ல ஒரு பேங்க்ல நான் உண்டே 1 லட்ச ரூபா போட்டால் எனக்கு மாதம் 600 ரூபா வருது. அது மாதிரி ஒரு 10 மடங்காவது நான் ஒரு மாதம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றது. கரெக்டா? அது மாதிரி ட்ரேடாக பண்ணால், பிஸ்னஸாக பண்ணால் மாதத்துக்கு ஒரு 2% 5% அளவுக்காவது எடுக்கணும் குறைஞ்சபட்சம், ஒரு தொழிலாக பார்த்தா. அப்போ அவ்வளோவாவது இன்னொரு தொழில எனக்கு என்ன வருதோ அந்த அளவுக்காவது எனக்கு வருமானம் வரணுங்கிறது தான் இங்கே வர்றோம். இங்கேயும் வந்துட்டு அசலையே காப்பாற்ற முடியாமல் நஷ்டமாகுதுன்னா அதுக்கு எதுக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும்? அது பேங்கில் போட்டுட்டு பேசாமல் அந்த 6% இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிட்டு உட்காந்துருக்கலாமே. அதே மாதிரி கார் ஓட்டுறதுக்கு எதுக்கு? வேகமாக போய் சேர்றதுக்கு. இப்போ நடந்து போனாலோ இல்லை கொஞ்சம் வேற ஏதாவது பைக்கில் போனாலும் அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் சொகுசாக போகிறதுக்கு தான் காரு. அப்போ அந்த கார் பிரேக் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாமல் ஒரு கார் எடுத்தீங்கன்னா ஏதோ உருட்டலாம். உருட்டுறது வேற, காரில் ஓட்டுறது வேற. அதே மாதிரி தான் ட்ரேடு. அப்போ இந்த ட்ரேடில் நீங்கள் வந்து முழு நாலேஜ் இருக்கணும். கார் ஓட்டுறதுக்கு எப்படி முழு நாலேஜ் இருக்கணுமோ, கான்ஃபிடென்ட் இருக்கணுமோ, அந்த ஃபிட்னஸ் இருக்கணுமோ, அதே மாதிரி இந்த தொழிலை பண்ணுறதுக்கும் முழு நாலேஜ் இருக்கணும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், எடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், அது நெகட்டிவில் போனால் என்ன பண்ணணும், அந்த நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணும், அது மாதிரி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, பெரிய பணக்காரனோட இன்வால்மெண்ட் இப்போ எப்படி இருக்குது, எல்லாமே தெரியணும். இப்படி கார் ஓட்டினா ஒவ்வொன்றா பார்க்குறீங்கல்ல, ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு, ஃபியூல் எவ்வளோ இருக்குது, இது என்ன அது என்ன இது என்ன எல்லாமே பார்க்குறீங்கல்ல இல்லையா? அது மாதிரி எல்லாமே தெரியணும். அது இனிஷியலாக உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லும் போது ஒரு சுமையாக தெரியும். பட் அதே காரை ஓட்டி ஓட்டி பழகிட்டா என்ன ஆகும்? ஒரு 3 மாதம் 6 மாதம் ஓட்டி பழகினா அதெல்லாம் ஒரு பெரிய வேலையாகவே கிடைக்காது. மைண்டு எங்கேயோ இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக பிரேக் கால் வைக்க வேண்டிய நேரத்துக்கு கார் தன்னால் போகும்.
அதே மாதிரி தான் அந்த முதல் 100 ட்ரேடு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப முக்கியன்றோம். முதல் 100 ட்ரேடு லைவ்ல ரொம்ப முக்கியன்றோம். ஏன், நீங்களாவே பண்ணி அந்த முதல் 100 ட்ரேடு ப்ராஃபிட்டா எடுக்கும்போது, லைவ்லயும் எடுக்கும்போது உங்களோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும் யோசிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெறும் 20% வேலை தான். ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலை இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் என்ன சொல்றேன், இதை பார்த்து ஈஸியா ட்ரேட் எடுத்துடலாம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் நெகட்டிவ்ல போகும். கண்டிப்பா போகும். அப்ப போகும்போது என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் பண்ணாதீங்கன்னு சொல்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? சும்மா வந்து எனக்கு என்னமோ நீங்க பண்ணி பணத்தை எடுக்கிறனால என் பாக்கெட் உள்ள காசை எடுத்துட்டு போறீங்க. எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா இதெல்லாம் வெறும் 10% வேலைகள் தான் இதெல்லாம். இன்னும் 90% வேலைகள் இருக்கு. அதெல்லாம் பயிற்சியில தான் வரும். சும்மா வாயில பேசி புரிய வைக்கிற விஷயம் கிடையாது. தண்ணிக்குள்ள இறங்காம நீச்சல் கத்துக்க முடியாது. டிரைவிங் சீட்ல உங்களை உட்கார வைக்காம அதெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் வராது. அந்த எமோஷன்ல முதல்ல பெண்ட் பண்ணி உங்க எமோஷன்ல முதல்ல ரெடி பண்ணணும். உங்களுக்கு கிரீடை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபியரை கண்ட்ரோல் பண்ணணும். அதெல்லாம் எப்போ கண்ட்ரோல் ஆகுனா, லாபம் பார்க்க 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 அந்த லாபத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆனீங்கன்னா, இவ்வளோ லாபம் இருக்கிற இண்டஸ்ட்ரியை போய் நான் தப்பாக அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் மார்க்கெட்டை முதல்ல அப்ரோச் பண்ணுவீங்க. நான் அடிக்கடி சொல்கிறதான், என்னால் என் குடும்பமே கஷ்டப்படுது, நான் தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டணும்னு ஒருத்தர் கேட்டு பதில் சொன்னால் அவன் தெரிஞ்சிருவான். புரியுதுங்களா? அந்த மனநிலையே இல்லாதவன்ட்ட நான்லாம் எங்க தண்ணி அடிக்கிறேன், அவனை மாதிரியே விழுந்து கிடக்கிறேன், இவனை மாதிரியே குடிக்கிறேன் அப்படிலாம் சொல்றவன்ட்ட போயிட்டு நீங்க என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அவன் திருந்த மாட்டான். அதே மாதிரிதான் இது தொழில். தொழில்னா தொழிலுக்கு உண்டான ஸ்தானத்துல நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த தொழிலுக்கு உண்டானதை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் அது புரியும். புரியுதுங்களா? அந்த அந்த சைக்காலஜிக்கெல்லாம் உங்களை ட்ரீட் பண்ணணும். நீங்க பொரோட்டா போட கத்துக்கணும்னா பொரோட்டா போடுற இடத்துக்கே போகணும். முதல்ல மாவு பிணையறத ஆரம்பிக்கணும். அப்பதான் பொரோட்டா போட முடியும். யாரோ ஒருத்தங்க போடுறத பாக்குறதுனாலயோ, அது மாதிரி பரோட்டாவுக்கு சூப்பரான உபகரணங்கள் நீங்க வாங்கி வைக்கிறதுனாலயோ நீங்க பரோட்டா போட முடியாது. நான் அடிக்கடி சொல்றதுதான். வெளியில உள்ள கிளாஸ் எல்லாம் என்னன்னா, அந்த டூல்ஸ் விற்கிறவங்க அவங்கெல்லாம் இதை வந்து ஒரு தொழிலா சொல்லி தர்றவங்க இல்ல. அது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாம் டூல்ஸ் விற்கிறவங்க. இப்படி ஒரு பரோட்டா போடணும்னா அந்த பாத்திரம், அந்த மேஜை, அந்த மாவு பிணையிற கிரைண்டரு, அடுப்பு, கல்லு, இந்த மாதிரி டூல்ஸ் விற்கிறாங்க இல்லையா, அந்த வேலை தான் வெளியில பாக்குற இந்த கிளாஸ்ன்னு உங்களுக்கு சொல்லி தர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் டூல்ஸ் விற்கிற வேலை தான் பாக்குறாங்க. தொழிலா சொல்லி தரல. அது ரொம்ப ரொம்ப கவனிங்க. தொழிலா சொல்லி தர்றேன்னா என்ன, மாவை கொண்டு வர வச்சு உங்க கையால கொட்டி இவ்வளவு தண்ணி ஊத்துங்க, இவ்வளவு உப்பு போடுங்கன்னு ஃபர்ஸ்ட் பிணைய வச்சு 4 புரோட்டா கருக்கி அதை வீணாக்கி அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படிதான் வரும், மறுபடியும் போடுங்க, மறுபடியும் செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு உப்பு போடக்கூடாது, இவ்வளவு தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி மாவு ஏர் டைட்டா அதை பிணையணும், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ உங்களை புரோட்டா போட வைக்கிறது தான் ட்ரைனிங். இது ட்ரைனிங். ஆனா புரோட்டா போறதுக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் வாங்கணும், என்னெல்லாம் விற்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை என்கிட்டயே வாங்கிக்கோங்கன்னு சொல்றது அதுக்கு பேரு ட்ரைனிங் கிடையாது. அது டூல்ஸ் விற்கிற கடை, சாமான்சட்டி விற்கிற கடை. 2 விதமான இது இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. நான் அதை தான் சொன்னேன். நீங்க ட்ரைனிங்னு போய் படிக்கிற எதுவுமே ட்ரைனிங் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு விஷயம். அது ஒரு ஒரு பேசிக் மாதிரி. அதான் சொல்ல, சாமான்சட்டு அள்ளிக்கிட்டு வர்றீங்க, போறீங்க, ஏதோ ஒரு இண்டிகேட்டர் தூக்கிட்டு வர்றீங்க, அதுக்கு பேர் என்ன, ட்ரேடுக்கு தேவையான ஏதோ ஒரு டூல்ஸ் வாங்கிட்டு வர்றீங்க. அது மாதிரி நான் எஸ்எம்சி படிக்கிறேன்றீங்க, டெக்னிக்கலுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிட்டு வர்றீங்க, டூல்ஸ். அது வந்து ஒரு அது என்ன சொல்றது, நான் சொன்னேன்ல, டூல்ஸ் தான், கருவிகள், பண்டபாத்திரம் தான் அதெல்லாம். அதெல்லாம் நீங்க தெளிவா வாங்கிட்டதுனால பரோட்டா போடுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. பரோட்டாங்கிறது பயிற்சியில தான் வரும். புரியுதுங்களா? பயிற்சியில தான் வரும். டூல்ஸ் வாங்குறது வேற, பயிற்சி எடுக்கிறது வேற. அது மாதிரி ஒரு கீபோர்டு கத்துக்க போறீங்க, இந்த கடையில போய் வாங்கிட்டு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கீபோர்டை வாங்கிட்டு வர்றீங்க. டூல்ஸ் மட்டும் வாங்கியிருக்கீங்க, அவ்வளவுதான். டூல்ஸ் வாங்குறதுனால நீங்க ஏஆர் ரகுமான் ஆயிர முடியுமா? அதுக்கு கடுமையான பயிற்சி தேவை, நல்ல ஒரு மாஸ்டர் தேவை, அடிப்படையை ரொம்ப தெளிவா சொல்லித்தர்ற, அதை தொழிலா சொல்லித்தர்ற மாஸ்டர் தேவை. அப்பதான் நீங்க கத்துக்க முடியும். ஏஆர் ரகுமான் இல்ல, அவரோட பெரிய ஆளா கூட வரலாம். யாருக்கும் இவர் மாதிரி தான் இவர் இருக்கணும்னு எந்த நோக்கமும் கிடையாது. கடவுள் ஒவ்வொருத்தங்களையும் தனித்திறமையோட தான் படைச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அவரோட நீங்க பெரிய ஆளா வரலாம். ஆனா அவர் மாதிரி 2 மடங்கு உழைப்பு போட்டீங்கன்னா அவரோட 2 மடங்கு பெரிய ஆளா வரலாம். இதானே இயற்கை. அப்ப டூல்ஸ் வாங்குறது வேற, பண்ட பாத்திரத்தை வாங்குறது வேற, சாமான்சட்டு வாங்குறது வேற, தொழிலை நடத்துறது வேற. அதான் நான் சொன்னேன். இந்த பண்ட பாத்திரத்தை வாங்கி, டூல்ஸை வாங்கி, அதை வாங்கி, இதை வாங்கி 10 நாள்ல கடையை திறந்துடலாம். ஆனா நடத்துறதுங்கிறது வேற. தொழிலுங்கிறது வேற, தொழிலை செட்டப் பண்றது வேற, தொழிலை நிர்வாகம் பண்றது வேற. அதே மாதிரி ட்ரேடை போயிட்டு ஒரு ட்ரேடை அட்டன் பண்றது வேற, அந்த ட்ரேடை ப்ராஃபிட்டா முடிக்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது நெகட்டிவ்ல போகும்போது என்ன பண்ணணும், அந்த விஷயத்த எங்கேயாவது சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. அந்த விஷயம் சொல்லி கொடுக்குறவன் அவங்க கண்ணு முன்னாடி உங்களோட உட்காந்து ட்ரேட் பண்ணுவான். அவனுக்கு அந்த கட்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு வீடியோல நான் அதான் சொல்றேன்.
நான் சேலஞ்ச் பண்றேன். ஒண்ணு வந்து 10 ட்ரேடு பண்ணி பார்த்துட்டு அடுத்த முடிவுக்கு வாங்க. இல்லையா இதை பத்தி பேசாதீங்க. ரெண்டே விஷயம் தான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணுமே தெரில அப்படி ஏத்துட்டு போங்க. இல்ல வந்து பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு. ரெண்டு விஷயம் தானே இருக்கணும். அப்ப அது மாதிரி வெளியில வைக்கிறதெல்லாம் டூல்ஸ் தான். ட்ரேடுக்கு தேவையான உபகரணங்கள். அதெல்லாம் இதுல என்ன காமெடியான விஷயம் தெரியுமா? அதுல இந்த நீ புடுங்கின ஆணில பாதி ஆணி தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி நீங்க படிக்கிறதுல 90% தேவையில்லாததான். அதுதான் பிரச்சனையே. தேவையானதை படிச்சா கூட பிரச்சனை இல்லை. அதான் நான் சொன்னல, இப்ப நம்ம வந்து இந்த 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 சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் போடுறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நீங்க என்ன சொல்றது, எத்தனையோ லட்சம் கட்டி படிச்சா கூட அங்க டெக்னிக்கல் வந்து இவ்வளவு எளிமையா சொல்லி தர மாட்டாங்க. எத்தனையோ லட்சம் கட்டி அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் அது இது எத்தனையோ லட்சம் கட்டி படிச்சிருந்தா கூட இங்க வெறுமனே என்ன இருக்கு, நமக்கு இது ஃப்ரீயா தான் இருக்கு. யூடியூப்ல ஏதாவது காசு கட்டி படிக்கிறீங்களா? இல்ல. இதுல உள்ள கிளாரிட்டி, இதுல உள்ள அந்த தெளிவு, யதார்த்தம், அது மாதிரி எதையுமே எடுத்து சும்மா ஒரு 10 இண்டிகேட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்க தேவையில்ல. வெறும் பிளைன் சார்ட் அது மாதிரி எல்லா ஃப்ரேமுக்கும் வேலை செய்யும். உலகத்துல இருக்கிற எல்லா சார்ட்டுக்கும் இது வேலை செய்யும். அப்ப இந்த அளவுக்கு தெளிவா ஃப்ரீயா உள்ள விஷயம் முதல்ல தெளிவா இருக்கணும். தெளிவுங்கிறது என்னது, ஒரு எழுத படிக்க தெரியாத ஆளு கூட புரியணும். 4 தடவை பார்த்தா ஓ இவ்வளவுதானா, இப்படியா ஸ்டாக் மார்க்கெட், இப்படிதான் ஒரு சார்ட்டை பார்க்கணுமா அப்படிங்கிறது புரியணும். இந்த அளவுக்கு கூட நீங்க காசு கட்டி படிச்ச விஷயத்துல இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க. இதான் பெரிய இதனாலதான் எனக்கு கோபம் வர்றது. ஒரு அடிப்படை கூட ஒருத்தனை நீ இவ்வளவு காசு வாங்கு தப்பு இல்ல. அவனை வந்து நீ ஒரு தொழிலதிபரா மாத்த வேணாம். ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறவனா மாத்த வேணாம். மார்க்கெட்னா என்னன்னாவது புரிய வச்சாவது அவனை அனுப்பணும் இல்லையா? மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்ம இன்னும் மார்க்கெட்ல என்ன குறையா இருக்கும், என்னெல்லாம் கத்துக்கிட்டா அந்த தொழிலை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்ப இன்னும் நமக்கு எவ்வளவு வீக்கா இருக்கும், என்ன பிரச்சனை, நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட சைக்காலஜி எல்லாம் அந்த அளவுக்காவது ஒருத்தனை ரெடி பண்ணி அனுப்புறதா இல்லையா? அவனை வந்து இன்னும் ஒரு என்ன சொல்றது, இன்னும் ஒரு ஒஸ்டா, இன்னும் அவனா பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒண்ணு பண்ணி எந்திரிச்சிருப்பாங்கிற அளவுக்கா மாத்தி அனுப்புறது. அதனாலதான் அவங்களால நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்க ஒரு கோபம் என்ன மீறி வர்றது. நான் ஒரு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குற விஷயத்த கூட எவ்வளவு ஒரு பொறுப்பா, இல்ல ஒரு சாமானியன் கூட இது பயன்படணும். யாரும் இதை பார்த்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்ல லாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒரு அந்த மைண்ட் செட்ல சொல்றோம் இல்லையா? அப்ப காசு வாங்கிட்டு சொல்ற அந்த கோர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க எவ்வளவு இன்னும் பொறுப்பா இருக்கணும் யோசிங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது எல்லாமே கோர்ஸ். கோர்ஸ் மீன்ஸ் என்ன, சாமான் சட்டு வாங்குற இடம், அவ்வளவுதான். தேவையான டூல்ஸ் வாங்கிட்டு வர்றீங்க. டூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க பெரிய மெக்கானிக் ஆயிட முடியாது. கீபோர்டு இருக்கனால நீங்க பெரிய கிரிக்கெட் பேட்டர் 2 வாங்கினதுனால நீங்க பெரிய பிளேயர் ஆக முடியாது. அதுக்கான ப்ராசஸ் தனி, டூல்ஸ் வாங்குற தனி. அது மாதிரி டெக்னிக்கலா 2 இண்டிகேட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா இதுதான் இதான் தெரிஞ்சுக்கிறது தனி. அந்த இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் எடுத்து அது நெகட்டிவ்ல போகும்போது ப்ராஃபிட் கொண்டு வர்ற ப்ராசஸ்ங்கிறது தனி. இது தொழில். அது வந்து தொழிலுக்கு உண்டான செட்டப். சாமான் சட்டு வாங்குறது இது தொழில் பண்றது. தொழில் பண்றது வேற, சாமான் சட்டு வாங்குறது வேற. சாமான் சட்டு வாங்கினா காசு வராது. தொழில் பண்ணி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாதான் கல்லாவுக்கு 10 ரூபா வரும். புரியுதா? இதெல்லாம் தொழில். தொழிலுக்கு உண்டான நேச்சரோட புரிஞ்சுக்கோங்க. இதை விட எனக்கு எளிமையா சொல்ல தெரியுமான்றது தெரியல. தொழில் வேற, புரியுதுங்களா? தொழிலுக்கு உண்டான அந்த செட்டப் வேற. அது மாதிரி டூல்ஸ் வாங்குறது வேற, சாமான் சட்டு பண்ட பத்திரம் வாங்குறது வேற, அந்த தொழிலை சிறப்பா பண்றது வேற. தொழிலை சிறப்பா பண்ண தெரிஞ்சவனுக்கு என்ன சொல்றது, ஓரளவு என்ன சொல்றது, நல்ல ஒரு செட்டப் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. இன்னைக்கும் ஒரு கூரையில வச்சுக்கிட்டு தரமான வியாபாரம் பண்றவங்க இருக்காங்க. புரிஞ்சுங்களா? அது மாதிரி வண்டி கடையில சூப்பரா இன்னைக்கு எக்ஸலண்டா பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அங்க கோயம்புத்தூர்லாம் போனா காரை நிப்பாட்டியே சாப்பிட்ற கடைகள்லாம் இருக்கு. அங்க அவ்வளவு கூட்டமா இருக்கும். அங்கெல்லாம் அவ்வளவு கார் வரிசையா கிடக்கும். ஆனா வண்டி கடை தான். ஆர்டர்லாம் பண்ணோம்னா 20 நிமிஷம் ஆகும். ஆனா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி அதான் சொல்லல, நீங்க தொழிலை சிறப்பா பண்ண தெரிஞ்சா உங்கள்ட்ட 1000 ரூபாய் இருந்தா கூட நீங்க இந்த தொழிலை பெரிய அளவுல வளர்க்க முடியும். உங்களோட எல்லா கனவுகளையும் வெறும் 1000 ரூபாய் வச்சுக்கிட்டே நீங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வரும்போது வெறும் 700 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் வந்தேன். அந்த 700 ரூபாயும் ஒரு 10 15 நிமிஷத்துல போயிருச்சு. அது வேற விஷயம். நான் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. வெறும் 700 ரூபாய் வச்சுட்டு தான் வந்தேன். புரியுதுங்களா? இன்னைக்கு என்னோட முழு நேர தொழிலே இதுதான். முழு நேர தொழிலே இதுதான். அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு நேரடியா 5000 ஃபேமிலிஸ் என்னால நேரடியா இந்த தொழில இருந்து டெய்லி அன்றாட வருமானம் பார்க்குறாங்க. அவங்களோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றதுல இருந்து, காப்பி ட்ரேட்ல இருந்து, என்னோட ஸ்டூடெண்ட்ல இருந்து நேரடியா 5000 பேர் நேரடியா வருமானம் பார்க்குறாங்க. அதனாலதான் நான் இவ்வளவு போல்டா பேசுறேன். புரியுதுங்களா? சும்மா வாய்ச்சவடாலெல்லாம் பேச முடியாது. ஓப்பன் மீடியா இது.
ஓப்பன் மீடியாவில் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. அது மாதிரி நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்டியூட் இதைத்தான் பண்ணுது. இன்ஸ்டியூட்டை நம்பி போனீங்கன்னா சாமான் வேணால் வாங்கிட்டு வரலாம். ஆனால் 5 பைசா மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் சம்பாரித்து பென்சில் கூட வாங்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்னோட வேலை சொல்கிறது, உங்களோட வேலை கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா போங்கன்ற மாதிரி தான். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாவது இந்த சேனலை பார்த்ததுக்கு அப்புறமாவது திருந்துறதுக்கு வழியை பாருங்கள். அதை நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஒன்று முறையாக முழுசாக கற்றுக்கிட்டு தொழிலாக படித்து தொழில் பண்ணுற வழியை பாருங்கள். இல்லைன்னா இது தொழில். சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி 1000 போட்டு 2000 எடுக்கலாம், 2000 போட்டு 10,000 கிடையாது. இது ஒன்று லாட்ரி சீட்டு என்ன விற்கிற இடம் கிடையாது. கரெக்டாக இது தொழில். முழுசாக கற்றுக்கங்க. தொழிலுக்குன்னு சில நேர்த்தி இருக்குது, சில ஸ்ட்ரக்சர் இருக்குது, தொழிலுக்குன்னு சில ஒழுக்கம் இருக்கணும். அப்பதான் தொழில் வளரும். புரியுதுங்களா? வீட்டில் பொண்டாட்டியோட சண்டை போட்டாலும் கஸ்டமர்கிட்ட விழுக முடியாது, சிரிச்சு தான் ஆகணும். அதான் தொழில் எதிர்பார்க்குற அந்த ஒழுக்கம். உங்க கவலை, கஷ்டம், எல்லாத்தையும் நீங்க மறைவா தான் வைக்கணும். அதை வெளியில காட்ட முடியாது. இதான் தொழில். புரியுதுங்களா? தொழிலோட நேச்சர் வேற, தொழிலுக்கு எதிர்பார்க்குற அந்த எத்திக்ஸ் வேற, தொழிலுக்கு உண்டான அந்த நேர்மை அதெல்லாம் வேற. அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? தொழிலில் போயிட்டு இப்படின்னா இப்படிதான், இவ்வளவு ஒரு சாம்பார் குவாலிட்டியா வைக்கணும்னா இவ்வளவு பருப்பாவது போடணும், நல்ல பருப்பு இவ்வளவு போடணுங்கிற ஒரு நேர்மை இருக்கு, ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அதை மீறி பரவாயில்ல, நான் ரேஷன் கடை சாம்பார் பருப்பெல்லாம் போடுவேன்னா அவ்வளவு நாளைக்கு தான் அந்த தொழில் ஓடும். அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இந்த தொழிலுக்கு இந்த மனநிலை இவ்வளவு இருக்கணும். உங்கள்ட்ட ஃப்ரீ என்ன சொல்றது, பயம் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாதெல்லாம், அதெல்லாம் தொழில் எதிர்பார்க்கிற எத்திக்ஸ். அதெல்லாம் நீங்க பண்ணலன்னா தொழில் உங்களை காப்பாத்துது. அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரிதான் இது தொழில் தொழில் தொழில். நான் வந்து சொல்லல 100% நீங்க பெருசா படிச்சிருக்கணும்லாம் கிடையாது. இந்த பேட்ச்ல கூட நமக்கு ஒரு விவசாயி இருக்காரு. விவசாயி 12வது தான் படிச்சிருக்காரு. விவசாயி. அதை 12வது வேண்டாம், நீங்க எழுத படிக்க தெரியலனா கூட வாங்க, நான் ட்ரேடரா உருவாக்குறேன்றேன். அப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுமா, இது பச்சை, இந்த சார்ட்டை காமிச்சு இது பச்சையா சிகப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? நீங்க வாங்க, நான் உங்களை ட்ரேடரா உருவாக்குறேன், இன்வெஸ்டரா உருவாக்கி காட்டுறேன். ஏன்னா தொழிலுங்கிறது அறிவு கிடையாது. புரியுதுங்களா? தொழிலுங்கிறது அது ப்ராக்டிஸ், அது பயிற்சியில வரும். யார் வேணாலும் பரோட்டா போட கத்துக்கலாம். அதுக்கான நேரத்தையும் பயிற்சியும் கொடுத்தா அந்த அறிவு தன்னால வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், அறிவு முதல்ல வரும், பயிற்சி பின்னாடி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் அப்படி தொழில் பண்ண முடியாது. முதல்ல படிச்சு டாக்டர் ஆகணும். அப்புறம் தான் சர்ஜரி பண்ணணும். நான் சர்ஜரி பண்ணி அறிவை வளர்த்துக்கிறேன்னா பேஷண்ட் பிழைக்க மாட்டான். அதுக்கு தயாரா இருந்தா நீங்க கத்துக்கலாம். உங்களை நம்பி ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் சாகிறதுக்கு தயாரா இருக்கணும். அந்த மாதிரி 1,00,000 பேர் ரெடி பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் வேணா கத்துக்கலாம். அதே மாதிரிதான் தொழில் பண்ண அறிவை வளர்த்துக்கிட்டு என்ன சொல்றது, பிராக்டிஸ்ல தான் அறிவு வளரும். தொழில் அறிவு வேற, சும்மா படிப்பறிவுங்கிறது வேற. படிப்பறிவுங்கிறதுக்கு எந்த அனுபவமும் தேவையில்லை. புரியுதா? அதாவது சிவில் இன்ஜினியரிங் படிச்சா 2 பேர் இருப்பாங்க. ஒன்று சிவில் இன்ஜினியரிங் மூலமாகவும் கட்டணம் கட்டுறது எப்படின்னு படிக்கலாம். புரியுதுங்களா? அதுபாக ஒரு கொத்தனாரா இருந்தும் கட்டணம் கட்டுக்கிற எப்படிங்கிறத படிக்கலாம். இது அனுபவ அறிவு, அது படிப்பறிவு. அனுபவ அறிவே இருந்தா கூட படிப்பறிவே இருந்தா கூட அனுபவ அறிவு இருந்தா தான் கட்டடத்தை கட்ட முடியும். சும்மா புத்தகத்துல படிச்செல்லாம் வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் கட்ட முடியாது. அது யதார்த்தம் டோட்டலி வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் தொழில ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த அறிவு வரும். அப்ப தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ற ஸ்டேஜ் இருக்கு, ஆரம்பிச்சுட்டு பண்ற ஸ்டேஜ் இருக்கு. ஒரு பரோட்டா போட்டுட்டு கடை வைக்கணும்னா கடை வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அறிவெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கடை வைக்கணும். இல்லைன்னா ஒரே நேரத்துல இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலன்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் படாத பாடுபட்டு கடையை இழுத்து மூட வேண்டியதுதான். அதனால இது தொழில் தொழில் தொழில். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி வர்ற அறிவு தான் உங்களுக்கு நிரந்தரமா இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லித்தாங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க அப்படிங்கிற வர அறிவு பயன்படாது, தொழிலுக்கு பயன்படாது. சும்மா வேணா சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கலாம். அதை நான் அடிக்கடி சொல்றது, எ பெஸ்ட் அனலிஸ்ட் cannot be a best trader, a best trader cannot be a best analyst. புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த நீங்க கேண்டில் ஸ்டிக்ன்றீங்க இல்லையா, இந்த கேண்டில் ஸ்டிக்கை உருவாக்குனவர் சொன்ன வார்த்தை தான் அது. a best analyst cannot be a best trader. அதான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? நீங்க பெஸ்ட் ட்ரேடர் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், உட்காந்துக்கிட்டு மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால வேலைக்கு ஆகாது. ட்ரேடர் ஆகணும்னா ட்ரேடர் ஆகி அதோட அறிவு, அதை நான் சொல்ல, பரோட்டா போடணும் மாவு பிணைய ஆரம்பிச்சிடணும். பரோட்டா போடுறது எப்படி, அது எப்படி, இது எப்படி, நீங்க 1000 யூடியூப்பை பார்க்கறதுனால அது வராது. அதான் சொல்றாங்க. அதான் ஒரு தெளிவா சொல்லுங்க, பெஸ்ட் ட்ரேடர் கேனாட் பி எ பெஸ்ட் அனலிஸ்ட். புரியுதுங்களா? அங்க நிறைய ஆராய்ச்சிக்கெல்லாம் இடம் கிடையாது. ட்ரேட் பண்ணணும்னு வந்துட்டீங்க, தொழில் பண்ணணும்னு வந்துட்டீங்கன்னா அங்கே போய் 5000 புக் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை நேர்த்தியா பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்து வரும். இப்ப என்ன வேலை, மாவு பிணையிற வேலைன்னா மாவை சிறப்பா பிணைங்க. மாவு பிணைஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அடுப்பு பற்ற வைக்கணும்னு எப்படின்னு யோசிக்காதீங்க.
இந்த வேலையை பெர்ஃபெக்டாக பண்ணுங்க, அடுத்து பண்ணுங்க, அடுத்து பண்ணுங்க, அடுத்து பண்ணுங்க. இந்த மாதிரி 10 விஷயத்த ஒன்றா சேர்க்கறது தான் தொழில். அதே தான் நான் சொல்கிறேன். டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம், சைக்காலஜி, இது மொத்தமாக கனெக்ட் பண்ணுற தொழில் தான் ஸ்டாக் மார்க்கெட். அதனால வெறுமனே நீங்கள் டெக்னிக்கலை வச்சு பண்ண முடியாது. ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க. வெறுமனே டெக்னிக்கலை வச்சுட்டு நீங்கள் தொழில் பண்ண முடியாது. தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள்ல 10%. இனி வேணா கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக டைப் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்காது. மிச்சம் 80% தொழிலாக அந்த பொசிஷனை எடுத்ததுக்கப்புறம் பண்ண வேண்டிய வேலைகள் தான். இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் இன்டெப்த்தான விஷயங்கள்லாம் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்க மார்க்கெட் பற்றின புரிதல் உங்களுக்கு வந்துடும். நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு நீங்கள் 100% சொல்லவே முடியாது. இதில் உள்ள எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இல்லைங்க நான் தெரியாமல் மறுபடியும் மார்க்கெட்டில் தப்பு பண்ணிட்டேன்னு உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு குறையா இருக்கீங்க, மார்க்கெட் உங்களுக்கு இந்த இந்த வீடியோஸ் காட்டிடும். நீங்கள் இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் காட்டிடும். நீங்கள் அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சும் இல்லை நான் குறையா இருக்கேன்னே தெரிஞ்சும் நீங்கள் பண்ணீங்கன்னா கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அப்போ அதுக்கப்புறம் வர்ற பின் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும். தெரியாம தப்பு பண்ணா பரவாயில்ல. இந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு ஒரு தெரியாம விழுந்துட்டான்னா ஓகே, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு நான் இத்தனை வீடியோலையும் சொல்லி இதை தொழில் இதெல்லாம் இருந்தா தான் இதை முழுசா பண்ண முடியும், முழுசா பண்ண முடியும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 20% தான் வேலை, எடுத்ததுக்கு அப்புறம் 80% வேலைகள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வெறும் டெக்னிக்கலை வச்சு ட்ரேட் கிடையாது. தொழில் டெக்னிக்கலுங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு டூல் மாதிரி தான். ட்ரேடை அப்ரோச் பண்றதுக்கான ஒரு டூலை வாங்குறது வேற, தொழில். இவ்வளவு சொல்லியும் நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா உங்களை கடவுளை கூட மன்னிக்க முடியாது. அதான் சொல்றேன், நீங்களாம் இந்த தொழிலுக்கு குவாலிஃபைடே இல்லை. கொஞ்சம் கூட இந்த தொழிலுக்கு தகுதியினால, அதான் தகுதியினால அதான் சொல்லல, தொழிலுக்கு உண்டான அந்த எத்திக்ஸ், அந்த தர்மம் வாங்கல, அந்த தர்மத்தை கூட நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா நீங்க தொழிலுக்கெல்லாம் லாயக்கே இல்லாதால். நீங்க தொழிலுக்கெல்லாம் தயவு செய்து வராதிங்க. அதான் நான் ஓப்பனா சொல்லுவேன். ஒவ்வொரு தொழிலுக்குன்னு ஒரு நேர்த்தி இருக்கு. ஒரு ஒரு அந்த தொழில் எதிர்பார்க்கிற ஒரு குவாலிட்டி இருக்கு. ஒரு போர் வீரனா இருக்கணும், ஒரு ராணுவ வீரனா இருக்கணும்னா அந்த தொழிலுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அந்த அந்த அடிப்படை தகுதி உங்களுக்கு இருந்தா தான் நீங்க அந்த தொழிலுக்கே போகணும். அது மாதிரி ஒரு டிரைவரா இருக்கணும்னா அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. ஒரு ஆடிட்டர், எல்லா தொழிலுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அந்த அடிப்படை என்ன சொல்றது, அந்த என்ன சொல்றது, தொழில் தர்மம்பாங்க, அந்த அளவுக்காவது இருக்கணும். அந்த அளவுக்காவது இருக்கணும். அப்பதான் அது வந்து அந்த தொழில் உங்களை காப்பாற்றும். புரியுதுங்களா? ஸோ அதனால இது வந்து திரும்ப திரும்ப சொல்றதுதான், இது தொழில். அந்த தொழிலை வந்து நீங்க சிறப்பா பண்ணுங்க. அப்ப என்ன நடந்திருக்கு, இங்க இருந்து பையர் செல்லர் கீழே கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப பாருங்க 25 தாண்டி போக முடியல, போயிருக்கு. 50 போக முடியாம திரும்பி வருது. அப்ப என்ன நடக்கும்? நீங்க என்ன என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரே வார்த்தையில சொன்னா என்ன அர்த்தம், இதுக்கு பேரு என்ன, இதை தாண்டி மேல போக முடியல. அப்ப என்ன ஆகுது, 50 தாண்டி மேல போக முடியல, அப்ப கீழே தான் வருதுன்னா இதை உடைச்சு மார்க்கெட் இன்னும் கீழே தான் போகும். அப்ப இதுக்கு பேர் என்ன, ஃபெயில்டு வி பேட்டர்னா தான் மாறும். அப்ப என்ன நடந்திருக்கு, இங்க போக முடியாம திரும்பி வந்துச்சு, இதை தாண்டி விக்கு வச்சுச்சு, இந்த இடத்துல விக்கு வச்சுச்சு, இங்க உள்ள விக்க தாண்டி விக்கு வச்சுச்சு. சரி, மறுபடியும் என்ன பண்ணுங்க பாருங்க, 25 கூட போக முடியல. இப்ப என்ன ஆயிருக்கு, மறுபடி விக்க. அதான் நான் ஒவ்வொரு விஷயமா பார்க்கணும். இங்க வரைக்கும் பையர் கொண்டு போனாங்க, ரெண்டாவது பாருங்க இங்க வரைக்கும் தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த இந்த லோவை தாண்டி கீழே ரெட் கலர் கேண்டில் வச்சுச்சு. அப்ப என்னாச்சு, இந்த விக்க தாண்டி விக்கு வச்சுச்சு. அடுத்து என்ன நடக்குது, இந்த விக்கு வச்சு இங்க இருந்தது இங்க இருந்தது இங்க. மூணாவது என்ன நடந்திருக்கு, 25 தாண்டி போயிருக்கு. ஏற்கனவே இருக்கிற பாடி விக்கு பையர் எங்க கொண்டு போவாங்களோ அந்த ஏரியாவோட பாடி விக்கு. அதெல்லாம் ஏற்கனவே நிறைய சொன்னதான், நீங்க நிறுத்தி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. பாடி விக்குக்குள்ள பாடி போல விக்கு மட்டும் தான் போயிருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன ஆயிருக்கு, இந்த கீழே இருந்த இந்த லோவை தாண்டி அடுத்து என்ன பண்ணிருக்கு, இதை தாண்டி இங்க வந்திருக்கு. தெரியுதா? இதுக்கப்புறம் அதிகபட்சம் இந்த லோவை உடைச்சு, ஏற்கனவே இங்க வரைக்கும் இருந்துச்சு. அப்ப என்ன நடந்துச்சு, இந்த லோவை தாண்டி இங்க வந்துச்சு. அப்ப என்ன ஆயிருக்கு, இங்க வைங்க. அடுத்து மார்க்கெட்டை ரீட் பண்ணுங்க. இப்ப மார்க்கெட், ஒன் செகண்ட், மார்க்கெட்டை ரீட் பண்ணுங்க. இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க, இதை தாண்டி இப்போ கீழே உள்ள இதை தாண்டி கவனிங்க, இதை தாண்டி இப்போ இதை பாருங்க, இந்த 25 வரைக்கும் தான் போயிருக்கு. அதிகபட்சம் 25 தாண்டி கேண்டில் போனது இதுவும் ஃபெயில்டு கேண்டில். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் போயிருக்கணும், ஃபெயில்டு கேண்டில் தான் போயிருக்கு. அப்போ அடுத்தடுத்துல மார்க்கெட் செல்லர் வீக்காக இருக்காங்க. மறுபடியும் என்ன, இதை தாண்டி இப்போ என்ன பண்ணணும், இதை தாண்டி பாடி விக்கு மேலே போகணும். விக்கு போனால் பிரச்சனை இல்லை, பாடி போகணும். பாடி போயிருக்கா, போகல. அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே மார்க்கெட் வந்து பையர் வந்து வீக் ஆயிட்டாங்க, செல்லர் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இது 25 தாண்டி 50 போக முடியாமல் கீழே வருது. அப்போ என்ன ஆகும், மறுபடியும் மார்க்கெட்டு இதை உடச்சி கீழே போயிடும். கீழே போயிருக்கா, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணுது தெரியுதா, மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணாலும் என்ன பண்ணணும், இதை தாண்டி போனா தான், இல்லாட்டி இது வந்து மறுபடியும் கீழே தான் வரும். அப்போ அவுட் சைட் கேண்டில் போட்டுச்சு. அப்போ என்ன இருக்குது, கவனிங்க, ஒவ்வொரு விஷயமா கவனிங்க. இங்கே இருக்கிற செல்லர் இங்கே வந்தாங்க, நேர செல்லர் வர கீழே இழுத்துட்டே வாங்க, வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மறுபடியும் பையரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பச்சை கலர் வரும்போது மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க, அவ்வளோதான்.
அப்போ என்ன ஆச்சு, 25 கூட போக முடியல, ஃபெயில்டு. அகைன் 25 கூட போக முடியல, ஃபெயில்டு, ஃபெயில்டு. சடன்னு வருதா? அதான் நான் சொன்னேன், மார்க்கெட் உடைக்க ஆரம்பிச்சுன்னா நீங்க நினைப்பீங்க இவ்வளவு இறங்குச்சே, இவ்வளவு ஏறாதா, இங்க சப்போர்ட் இருக்கு. நீங்க எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் ஆப்பர் ரெடியா செதுக்கி வைப்பானுங்க. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மார்க்கெட்டை நினைக்கிறதே தப்பு. நான் சொல்லல, நீங்க வாங்குற மார்க்கெட்டை அப்ரோச் பண்றதே தப்புங்கிறேன். பச்சை கலர் கேண்டில் பார்த்தோம்னா நீங்க எத்தனை திறமசாலியா வேணாலும் இருங்க, உலகத்துல எந்த கோர்ஸ் வாங்க, உங்களுக்கு நீங்க வாங்குறதே பச்சை கலர்னா உங்களோட லாஸை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். நான் பச்சை கலர் நீங்க என்னைக்கு வாங்குறீங்களோ, புரியுதுங்களா, உங்களுக்கு நீங்க என்ன எவ்வளவு பெரிய திறமசாலியா இருங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. அதனால நான் சொன்னேன், உங்களை விட நீங்க 10 ட்ரேட் பண்ணீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் 3 ட்ரேட் தான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க 10 ட்ரேட்ல பண்ணி என்ன ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்களோ அதை விட இவங்க வெறும் 3 ட்ரேட்ல அதே பவுண்டரியில இவங்க எடுத்த 3 ட்ரேடுக்கு உண்டான ப்ராஃபிட் அதை விட ஜாஸ்தியா இருக்கும்னு நான் சொல்றேன். 2 பேரும் தொழில் தான் பண்ணீங்க, 2 பேரும் ஈக்குவலா ரிஸ்க் தான் எடுத்தீங்க. ஒரு 10,000 போட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா நீங்க 10,000 எடுத்து ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா இவர் 10,000 எடுத்து ஒரு 2,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு. அப்ப அதுதானே தொழில், அதுதானே அடுத்த விஷயங்க. தொழில பேசிக்கா லாபம் எடுக்கிறதே பெருசு. முதல்ல நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் தெரியுமா, பணத்தை காப்பாத்துறீங்களா அதுவே பெருசு. அதுக்கப்புறம் அதை மீறி லாபம் எடுக்கிறீங்களா ரொம்ப பெருசு. அதே மீறி அந்த லாபத்தை கன்சிஸ்டண்டா உங்களால வளர்க்க முடியுதா, நீங்க தான் இந்த தொழிலுக்கு ராஜா. இதைத்தான் நான் என்னோட ட்ரைனிங்ல முடிக்கிறேன். நீங்க லாபம் எடுப்பீங்க 30 ட்ரேட்ல, டெமோல, ஓகே. அதாவது என்ன, பணத்தை காப்பாத்தி லாபம் எடுப்பீங்க. அடுத்த 30 ட்ரேட்ல மார்க்கெட்டை டைட் பண்ணுவீங்க. லாஸ்டா இருக்கிற 100 டெமோ ட்ரேட்ல, லாஸ்டா இருக்கிற 30 ட்ரேட்ல உங்களை லாபத்தை பெருக்கிறதுக்கான ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க. அதான் நான் சேலஞ்ச் பண்ணியே சொன்னேன், ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களோட கேபிட்டல் குரோ ஆகணும். நான் சேலஞ்ச் பண்ணி ஓப்பனாக தானே சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்லை, நீங்க 10 வருஷம் கழிச்சு என்னோட ட்ரைனிங் வந்தாலும் ஆமா நீங்க சொல்றது உண்மைதான்னு தெரிய போகுது. இதுல என்ன பெரிய இது இருக்கு. இன்னைக்கு உங்க சூழ்நிலை வர முடியல, பரவாயில்ல, என்னைக்கா இருந்தாலும் வாங்க. இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுங்க. இந்த மாதிரி இந்த வீடியோல சொல்லியிருக்கீங்களே, அப்ப இது மாதிரி எங்க எங்க நடந்திருக்கா, நடந்திருக்கு, நடக்கல, அவ்வளவுதானே. அதான் நான் சொன்னேன், இது ஓப்பன் மீடியா. சும்மா வந்து 10 பேருக்கு தெரியாம நான் பேசுறது இல்லை, ஊரே கேட்கும். அப்ப நான் முடியலன்னா எப்படி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுவேன். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றது, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. தொழில் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. தொழில் பண்ணி ஜெயிக்கிறவன நீங்க இந்த தொழிலுக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, அவனுக்கு கோவம் வரும் அப்படி சொல்லும் போது. நான் தான் ஜெயிச்சிருக்கேன்ல, முடிஞ்சா என்னோட போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டுன்னு தானே நான் சொல்றேன். அப்போ ஒன்றும் அந்த 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 கண்டிஷனுக்கு வாங்க, இல்லைன்னா பேசாம அமைதியாக போங்க, அவ்வளோதான் விஷயம். சரி, அப்போ என்ன நடந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கே வரும்போது கவனிங்க, இதை நான் எடுத்து விட்டுறேன். இப்போ என்ன இருக்கு, 25 கூட போக முடியல. இப்போ என்ன தெரியுதா, அடுத்தடுத்து ரொம்ப மார்க்கெட் வந்து இதாகிட்டு இருக்கு. அடுத்து என்ன ஆகுது, இங்கே வந்துட்டாங்க. அடுத்து என்ன, 25 போகல. அடுத்து பாருங்க 25 பக்கத்தில் போயிருக்கு. அகெயின் 25 இப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒவ்வொரு பவுண்டரி அனலைஸ் பண்ணணும். இது வந்து ஓவரால் ரீட் பண்ணுறதுக்கு, சரிங்களா, இது ஓவரால் ரீட் பண்ணுங்க. அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டோட பவுண்டரி தெரிஞ்சிடும். கரெக்டாக அந்த இடத்துல என்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கணும். புரியுதா? இந்த மாதிரி அப்போ பாருங்க, கன்சிஸ்டண்டாக 25 கூட போக முடியாமல் வருதா, அப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக வரும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முதல்ல வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுங்க. இப்படி இங்கேருந்து முதல்ல ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணி பாருங்க. எதுக்கு கனெக்ட் பண்ணுறதுன்னா என்ன மாதிரி மார்க்கெட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அக்ரெசிவாக விழுந்துச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு, மார்க்கெட்டு பையரோட இன்வால்மெண்ட் இருந்து இங்கே இடிச்சுது. அப்போ இந்த லோ உடைச்சோடனே பாருங்க, அகெயின் மாடிப்படியிலேருந்து விழுகிற மாதிரி விழுகுதா. அதாவது நான் அடிக்கடி சொல்றதான், அதாவது ஒரு ஒரு மாடிப்படியில் எஸ்கலேட்டர் மாதிரி மார்க்கெட் வந்து மறுபடியும் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த லோ உடைச்சா இங்கே தானே இங்கே சப்போர்ட்லாம் இருக்குன்றீங்க. பாருங்கண்ணே, எவ்வளவு விஷயங்கள் நான் உங்களுக்கு நீங்க பண்ற தப்பெல்லாம் காட்டிடுறேன். அங்க உடைச்சோன்னா மார்க்கெட் செங்குத்தா விழுகும், மலையில இருந்து விழுகிற மாதிரி விழுகும். அதாவது என்ன என்ன சொன்னேன், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன், அந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து அப்படியே ரொம்ப தூரம் மார்க்கெட் போகும் அப்படின்னு நான் சொன்னேன். மறுபடியும் ரொம்ப தூரம் போகும், மறுபடியும் இங்கே தான் சப்போர்ட் இருக்கும்பீங்க, மறுபடியும் இதை உடச்சி ட்ரெண்ட் லைன்ல இருந்து ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ மறுபடியும் என்ன ஆகும், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நேரம் இங்கே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நேரம் இங்கே, இதுக்கு நேரம் இங்கே, இதெல்லாம் மார்க்கெட் ஓவர் வேல்யூ பாயிண்ட்ஸாக இருக்கும். அப்போ கட்டாயம் இதுக்கெல்லாம் இந்த ஏரியாவில் அண்டர் வேல்யூவில் போடுறவங்கெல்லாம் இந்த ஏரியா வர வர எக்ஸிட் ஆகிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேலே செல்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் நான் சொன்னது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை விட்டு ரொம்ப தூரம் போகும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ட்ரெண்ட் லைனை உடைச்சதுன்னா மார்க்கெட் இங்கே போகும், அங்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உடைச்சுன்னா அது ஓவர் வேல்யூக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னா பெரிய பணக்காரன் விற்க போகிறான். ஏதாவது இருந்தால் வியி, இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷில் ஏதாவது அந்த பவுண்டரிலாம் தாண்டி கிடைச்சதுன்னா வாங்குறதுக்கு வழியை பாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருக்கேன், எளிமையாக சொல்லியிருக்கேன். அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதுங்களா? ஒருத்தர் சொல்லும் போதே தெரியாதா,
ஒருத்தன் கார் ஓட்டுறான், அவன் கார் ஓட்டுற ஸ்டைலை வச்சே கண்டுபிடிக்க முடியாதா அவனுக்கு அனுபவம் இருக்கு அனுபவம் இல்லைன்னு? இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துமா உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் அந்த உணர்வே வரல, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருக்காதுங்கிறது யோசிங்க. இதே ஃபீல்டில் தானே நீங்கள் இருக்கீங்க. எத்தனை யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. ஒரு 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 சேனலுக்கும் இன்னொரு சேனலுக்கும் அவங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கு, புரியுதுங்களா? அதான் நான் சொல்றேன். எந்த இடத்துலயாவது சும்மா காக்கா பிடிக்கிற மாதிரி நான் பேசிருக்கேன், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் பேசுங்க. இல்லை, தேவைன்னா பாருங்க, இல்லாட்டி தூக்கி போட்டு வேலையை பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இதை வச்சு என் பொழப்பு எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, இதை வச்சு என் பொழப்பும் கிடையாது. நான் திரும்ப திரும்ப அதானே சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலையா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. பிடிக்கிற 10 பேர் இருந்தா போதும், அவங்களுக்காக தான் நான் பார்க்குறேன். இல்லாட்டி வர்ற வீடியோ கூட நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எனக்கு யூடியூப்ல இருந்து வர்ற காசே வேணான்னு நான் வீடியோ வர்ற விளம்பரத்தை ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்க, இதோட பர்பஸே வேற. சாமானிய மக்களுக்கு இதை பற்றி நான் தெரியப்படுத்தினா போதும். ரெண்டாவது நான் சொன்னேன், இந்த சேனல் நான் 2 வருஷம் போன வருஷம் நினைக்கிறேன் ஆமாம் கிரியேட் பண்ணது. என்னால் போடுறதுக்கு டைமே இல்லை, இந்த வருஷம் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால அது மாதிரி இதை தொடர்ந்து நான் வீடியோலாம் போடுவேன்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு நான் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிக்குவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 2 சேனல் அப்படி தான் பண்ணியிருக்கேன். எனக்கு வேலை இது கிடையாது, புரியுதா? 2 வீடியோ இல்லை, 200 வீடியோ பேசினாலும் நான் இதே தோரணையில தான் பேசுவேன், இதே விஷயத்த தான் என்ன சொல்லுவேன், கிளாரிட்டியாக பேசுவேன். ஏன்னா நான் சொல்றது உண்மை. நான் தான் சொன்னேன்ல, இன்ஸ்டியூட் எல்லாமே சும்மா டூல்ஸ் விற்கிற கம்பெனி தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற இண்டிகேட்டரை வித்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்னு வித்துச்சு, அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரொபோட்டிக் முன்னாடி என்ன வித்துச்சு, MT4 MT5ன்னு வித்துச்சு, பிளாட்ஃபார்ம் வித்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டூல் விற்கிற கம்பெனில என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் ட்ரேடு அது இது அல்காரி அது இப்படின்னு வித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்கா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வித்து 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 இப்போ SMC அது இதுன்னு இப்போ அந்த மாதிரி விஷயத்த வித்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏஐல அந்த ஏஐ பாட்ஸ் ட்ரேடிங் என்னத்தை கலட்டினாலும் இங்கே ஒன்றும் கலட்ட போறது இல்லை. மொத்தத்தில் நீ ஆடி காரே வச்சு அவன் டூல்ஸா வித்தாலும் அவனுக்கு கார் ஓட்ட தெரியணுமே, அதானே பிரச்சனை. படத்துல சொல்ற மாதிரி இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுற நீ இதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நீ என்னத்தை வித்தாலும் அது அங்கே 20% மேல வேலை செய்ய போறது இல்லை. அது எல்லாமே தொழிலை உண்டாக்குறதுக்கான டூல்ஸ் தான். டூல்ஸை வச்சுக்கிட்டு தொழில் பண்ண முடியாத நல்ல கரண்டியா இருக்கறனால நீங்க நல்ல சைனீஸ் மாஸ்டர் ஆயிட முடியுமா? இல்ல சைனீஸ் அந்த ப்ராடக்ட் நல்லா போட தெரிஞ்சது நல்லா சைனீஸ் மாஸ்டர் ஆக முடியுமா? கரண்டி சூப்பர் கரண்டி சைனாவில இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன்றதுனால உங்களுக்கு யாரும் பட்டம் கொடுக்க போறது இல்ல, புரியுதா? அந்த விஷயமே தெரியாத ஆள்கிட்ட எந்த கரண்டி இருந்தா தான் என்ன, விஷயம் தெரிஞ்சவன் சும்மா ஒரு உடஞ்ச கரண்டியா இருந்தாலும் அவன் பக்காவா ரெடி பண்ணிடுவான். தொழிலா பண்ண தெரியணும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த விஷயங்கள்லாம் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்றது தெரியல. என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் வெறும் 20% தான். அதை தான் இன்ஸ்டியூட்லாம் சொல்லி கொடுக்குறது. டூல்ஸ் வாங்குற மாதிரி, கரண்டி வாங்குற மாதிரி, மேஜை வாங்குற மாதிரி, கீபோர்டு வாங்குற மாதிரி. ஆனா அதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க பெரிய அப்பா டக்கரா ஆக முடியாது. தொழிலை முழுசா கத்துக்கிட்டு தொழில பயிற்சி, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கத்துக்கிறதுக்குன்னு வழிமுறை இருக்கு. கத்துக்கிட்டு பயிற்சி பண்ண முடியாது, பயிற்சி பண்ணும் போதே கத்துக்கணும். கார் ஓட்டணுங்கிறது காரை ஓட்ட கத்துக்கிட்டு கத்துவீங்களா, இல்ல சீட்ல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துவீங்களா, ஓட்டி ஓட்டி கத்துக்குவீங்களா, இல்ல முன்னாடியே கத்துக்கிற வருமா? அது எப்படி வரும்? கார்ல உட்காராம எப்படி வரும்? கற்பனையில கார் ஓட்டுவீங்களா? வராது. அதான் சொல்றேன், தொழிலுங்கிறது ரிவர்ஸ்ல பண்ண முடியாது, ஃபார்வேர்டா தான் பண்ணலாம், பேக்வேர்டா பண்ண முடியாது. நீங்க படிக்கிற மாதிரி காலேஜ் படிப்பு கிடையாது இது. நான் போயிட்டு பிகாம் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் ஒரு பேங்க்ல போய் வேலை பார்க்குறேங்கிறது. அதனாலதான் உங்களை என்ன பண்றது, என்னத்த படிச்சு போனாலும் என்னத்த எக்ஸாம் போனாலும் ட்ரைனிங்னு ஒன்று வைக்கிறாங்களா இல்லையா? ஒரு பேங்க் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண உங்களுக்கு தெரியும், 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பேங்க்லேயே கொண்டாந்து உட்கார வைப்பாங்க. நீ படிச்ச படிப்புலாம் சரிதான், அது வேற இது வேற, புரியுதுங்களா? அப்படி பார்த்தா எல்லா MBA படிச்சவரும் பெரிய தொழிலதிபரா இருக்கணுமே, ஏன் ஆகல? எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டரும் ஸ்டாக் மார்க்கெட்ல பயங்கரமா பெரிய லாபம் எடுக்கிறவங்களா மாறி இருக்கணுமே, ஏன் மாறல? தொழில் வேற. அதான் நான் சொன்னேன், ஒரு விஷயத்த பேப்பர்ல படிக்கிறதுனால எல்லாம் ஒன்றும் நடக்காது. அவங்க வேணா அந்த விஷயத்தை பத்தி நல்லா பேசலாம், அதான் சொன்னேன், அனலிஸ்டா வேணா ஆகலாம், சூப்பரா பேசலாம் அதை பத்தி, வேலையெல்லாம் ஆகாது. வேலை ஆகுறது வேற. யூடியூப்ல பேசுவாங்கல்ல, இந்த கரும்பு ஜூஸ் மிஷின் வாங்க, ஒரு நாளைக்கு 2000 ஜூஸ் விற்கும், 2000த்துல ஒரு ஜூஸுக்கு 10 ரூபா, 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஒரு ஜூஸுக்கு 10 ரூபானா 2000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் லாபம் எல்லாம் சொல்லுவான். அவனுக்கு கரும்பு ஜூஸ் போட தெரியுமானா தெரியாது. இன்னைக்கு கரும்பு ஜூஸ் வைப்பான், நாளைக்கு சூரத்துல போய் சேலை வாங்கிட்டு வந்து விற்கிறத பேசுவான். அவன் பொழப்பு அது. அந்த பொழப்ப தான் இங்க ட்ரைனிங் சொல்லி நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவனுக்கு பண்ண தெரியுமானா அதெல்லாம் தெரியாது, அது எனக்கு எப்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வேலை. நான் அப்படி கிடையாது. அதான் நான் சொல்றேன்ல, உங்க கண்ணு முன்னாடி உங்களை 100 டெமோ ட்ரேட் பண்ண வைக்கிறேன்றேன், 100 லைவ் ட்ரேட் பண்ண வைக்கிறேன்றேன்.
அப்போ அந்த பொழப்பு எனக்கு தெரிலன்னா நான் எப்படி உங்களை பண்ண வைக்க முடியும்? காரி துப்பிட மாட்டீங்களா? என்ன பெருசாக பேசுனேன், இங்கே ஒரு ட்ரேடு ஒரு மண்ணாங்கட்டியும் விளங்க மாட்டேங்குது, ஒன்றும் லாபம் வர மாட்டேங்குன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அதனால தான் சொல்கிறது, நான் தொழிலாக சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இந்த தொழிலில் தான் நான் 25 வருஷமா எத்தனையோ கிளைண்ட்டுக்கு நான் லைவாக பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இவ்வளவு ஓப்பன் சேலஞ்சாக இதில் பேச முடியுது. நான் சொல்லி கொடுக்குறது தொழிலாக பண்ணுறதுக்கு. டூல்ஸ் விற்கிற வேலை நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கல. அது மாதிரி என்கிட்ட வந்தீங்கன்னா என்கிட்ட தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எந்த சொல்லியும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட்டை எடுத்து வேணாலும் வச்சு பண்ணலாம். புரியுதா? ஸோ அதனால இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக பாருங்கள். அப்போ என்ன நடந்திருக்கு ஓவரால்? இங்கேருந்து பையர் இங்கேருந்து இங்கே கொண்டு போயிருக்காங்க. இது மேலே தான் போகுதுல, என்ன பண்ணணும்? முதல்ல இந்த 25 தாண்டி அதிகபட்சம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த 25 தாண்டி மேலே போகணும். அப்போ இந்த இடத்துல கேண்டில் அனலைஸ் பண்ணணும். அப்போ ஏற்கனவே கவனிங்க, 1 ஹவரில் நம்ம பார்த்துருக்கோம் மார்க்கெட் வந்து 1 ஹவரோட 50% லைன் நோக்கி கீழே இருந்து மேலே இருந்து கீழே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கேருந்து பையர் இங்கே கொண்டு போனாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு? மார்க்கெட்டு செல்லரு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது மேலே தான் போகுதுன்னா இப்போ பாருங்க மார்க்கெட் சுருங்குதா தெரியுதா? இதோட 25 இதோட 25. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல இந்த 25 தாண்டி மேலே வைக்கணும். இது அவுட்லைனா கேண்டில் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலையும் இன்னும் நீங்கள் நுணுக்கமாக பண்ணலாம். சரியா? கவனிங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? கோல்டுக்கு போயிடுறேன். கோல்டு ஒரு 2-3 நாளாக பார்க்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு கோல்டோட மார்க்கெட் இருக்காது. ஸோ என்ன பண்ணுறோம்? முடிஞ்சு போன மார்க்கெட் வரைக்கும் ஓரளவு பார்க்கலாம். அப்போ என்ன நடந்திருக்கு? ஏற்கனவே கோல்டெல்லாம் பார்த்தோம். இந்த இடத்துலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கவனிங்க, இந்த விக்கு லாஸ்ட்டாக விக்கை தாண்டி விக்கு போக முடியல. கரெக்டாக இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். மறுபடியும் மார்க்கெட் என்ன வந்துச்சு? அப்போ இந்த ஏரியாவில் இருந்ததை வச்சு நான் சொல்கிறேன். கவனிங்க, முடிஞ்சு போன மார்க்கெட் தான் இது. நீங்கள் தெளிவாக கவனிங்க, புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். அப்போ இந்த இதை தாண்டி கவனிங்க, இதோட 25 வந்துச்சு. 50 வர முடியாமல் என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த பேஸை தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடந்துச்சு? விக்கை தாண்டி விக்கு போச்சு. அடுத்து என்ன போகணும்? விக்கை தாண்டி பாடி போகணும். பாடி போச்சா? போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல அனலைஸ் பண்ணணும். அப்போ அனலைஸ் பண்ணால் என்ன தெரிஞ்சிடும்? ப்ரீவியஸ் விக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? இது மேலே தான் போகுதுன்னா கவனிங்க, இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது? ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு கீழே செல்லர் கொண்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த புரியுதா? கொண்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பாடியை தாண்டி கவனிங்க, பாடி தாண்டி பாடி போச்சு, பாடி தாண்டி விக்கு போச்சு. இப்போ விக்கை தாண்டி பாடி போகணும். போகலைன்னா இதுதான் பவுண்ட்ரி. இதை பவுண்ட்ரியை தாண்டி வெளியில் க்ளோஸ் வச்சுதுன்னா, அதுவும் 3 கேண்டில் டைம் எடுத்து வச்சதுன்னா இந்த பவுண்ட்ரி இந்த பாடி இந்த விக்கு மறுபடியும் பையர் உடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். கிட்டத்தட்ட 90% கஷ்டம்னு அர்த்தம். 90% கஷ்டம்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுக்காக போகக்கூடாதுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்க. போனால் அடுத்து ஃபண்டமெண்டலாக டைட் பண்ணணும். அதான் சொல்கிறேன், ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்காக போச்சுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் சொன்னேன் 80% வேலைகள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு துல்லியமாக தெரிஞ்சுன்னா நீங்கள் ஓவரால் ப்ராஃபிட் கொண்டு வரலாம். இதான் விஷயம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட்டு இந்த இடம், அப்போ இதை நோக்கி இப்போ மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. அப்போ முதல்ல இந்த 25 வரணும். சரியா? இப்போ இது என்ன பண்ணக்கூடாது? கவனிங்க. அப்போ இது கீழே தான் வருதுன்னா என்ன பண்ணக்கூடாது? நான் முதல்ல ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணி அதிகபட்சம் என்ன இருக்குது? இந்த இடம். இப்போ கரண்ட்டாக உள்ளதுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ கரண்ட்டாக உள்ளதுன்னா இப்போ என்ன பண்ணுது? மார்க்கெட்டு 25 தாண்டி 50 நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாது? இங்கேருந்து கவனிங்க, இதை வரைகிறேன். இப்போ என்ன மார்க்கெட் செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன இவங்க பண்ணக்கூடாது? இந்த 25 லைனை தாண்டி மேலே வைக்கக்கூடாது. இதெல்லாம் இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணணுமாலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, 5 மினிட்டு 1 மினிட்டு இந்த மாதிரி கேண்டில் எல்லாம் எடுத்து ஒரு 24 ஹவர்ஸ் இருக்கிற மார்க்கெட்டு 5 மினிட்டே போதுமானது. 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்கிற நிஃப்டி மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்லாம் எடுத்து பண்ணலாம். அப்போ என்ன நடத்தும்? இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் வந்து அட்வான்ஸாக இது பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான கேண்டில் பேட்டர்ன் ட்ரெண்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பாருங்கள். நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு நம்பரில் தான் வேறுபடுத்தி காட்டுறேன். இந்த இடத்துல பண்ணீங்கன்னா இத்தனை ட்ரேடு லாஸ் ஆகும், எல்லாமே நம்பரில் சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாதுங்க, தப்பு பண்ணிட்டேன், தெரியாது. அதில் மற்ற சேனலை பார்த்துட்டு நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு சொன்னால் கூட நான் ஏற்றுக்கலாம். இவ்வளவு நம்பர்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 20% வேலைகள் தான் இருக்குது. அந்த 20% வேலைகளை கூட வெளியில் உள்ள இன்ஸ்டியூட் சொல்லி தர்றதில்ல. அதுக்கு தேவையான சாமான்செட்டு வாங்குறது எப்படி? அந்த மாதிரி விஷயங்கள் தாங்க. இந்த 2 இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு போங்க, 2 இதை சாமான்செட்டு, அதுக்கு பேர் தான் சாமான்செட்டுங்கிறது. அதை வாங்கிட்டு வர்றது அதெல்லாம் வேலை செய்யாது. அதான் சொல்கிறேன், நல்ல கரண்டி வச்சுருக்கிறதுனால நீங்கள் சூப்பராக சைனீஸ் மாஸ்டர் ஆகலாம் அப்படின்றது கிடையாது. நல்ல ஒரு யமஹா கீபோர்டை வாங்கினதுனால நீங்கள் ஏஆர் ரஹ்மான் ஆக முடியாது. அதோட ப்ராசஸ் வேறு. தொழிலை ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குது. அதனால தான் நம்மளோட ட்ரைனிங் கோர்ஸில் என்ன இருக்குது? 95% ப்ராக்டிக்கல் தான் இருக்குது. 100 டெமோ ட்ரேடு 100 லைவ் ட்ரேடு. ஒரு 4-5 நாளைக்கு மட்டும்தான் தியரி இருக்கும். அதுவும் தியரி
ப்ராக்டிக்கல், தியரி ப்ராக்டிக்கல் இப்படி தனித்தனியாக இருக்கும். மிச்சம் இருக்கிற அந்த 3 மாசத்துல டெய்லி ஒரு 1 மணி நேரம் நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் போடுறீங்க இல்லையா, அது எல்லாமே ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். அதான் தான் சொன்னேன், இது தொழிலாக கற்றுக்கிறதுக்கு. ஒரு பையை வாங்கி வச்சு அதை நெகட்டிவில் போனால் எப்படி மெக்கானிசம் பண்ணுறது, என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் வேணுங்கிறத தொழிலை பண்ணி பண்ணி கற்றுக்கிறது. நான் சொன்னேன் பரோட்டா மாவை பிணைய கற்றுக்கிறது, அடுத்து பரோட்டாவை ரெடி பண்ணுறது, அடுத்து அதை சுடுறது, அடுத்து இது பண்ணுறது, அடுத்து இன்னும் கிளாரிட்டியாக எப்படி பண்ணுறது, அடுத்து எப்படி டேஸ்ட் அதிகப்படுத்துறது, அடுத்து எப்படி சாஃப்டாக, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஆட் ஆன் பண்ணி 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 படிச்சுட்டே வர்றாங்களா இல்லையா? இது மாஸ்டருக்கு மாஸ்டர் வேறுபடுதா இல்லையா? அதே விஷயங்கள் தான் இங்கே. அதனால தான் நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சால் போதும், இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஜெயிக்க வைக்க என்னால் முடியும். இது உங்களை நம்பி சொல்கிறதில்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அது மாதிரி நாலேஜை நம்பி நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றையும் நீங்கள் நுணுக்கமாக பாருங்கள். புரிஞ்சுங்களா? தெளிவாக இது உங்களோட பேசும். நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேனே, இது அளவுக்கு டெக்னிக்கல் சொல்லி தர்ற விஷயம், எளிமையாக சொல்லி தர்ற சேனல் உலகத்திலே எந்த மொழியிலையும் கிடையாதுன்ட்டேன். சும்மா நான் இப்படி சொல்ல முடியும், ஏன்னா நானும் இதே இண்டஸ்ட்ரியில் தானே 25 வருஷம் இருக்கேன். கிடையாது, ஓப்பனாக தான் சொல்கிறேன். சும்மா இண்டிகேட்டராக எடுத்து வைப்பாங்க, 5 காசுக்கு அது வேலை செய்யாதான்னு சொல்கிறேன்ல. சாமான்சட்டை வாங்குறதுனால நீங்கள் இதில் சம்பாரித்து பென்சில் கூட வாங்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல உங்கள் கேபிட்டலை காப்பாற்றணும். முதல்ல கேபிட்டலை காப்பாற்றி ரெண்டாவது என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ப்ராஃபிட் எடுக்கணும். கேபிட்டலை காப்பாற்றி ப்ராஃபிட் எடுக்கணும். 3வது ஸ்டேஜ் இருக்குது, ப்ராஃபிட்டை க்ரோ பண்ணணும். அங்கே தான் விஷயம் இருக்குது. புரியுதா? ப்ராஃபிட்டை க்ரோ பண்ணணும் கன்சிஸ்டண்டாக. இப்போ வேலைக்கு போனால் என்ன பண்ணுறீங்க, 1ஆம் தேதி வீட்டு வாடகை தர்றேன், ஏதோ தர்றேன், ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்கிறீங்களா இல்லை? அதே மாதிரி ட்ரேட் பண்ணி நீங்கள் சொல்ல முடியுமா? 10ஆம் தேதி நான் உங்களுக்கு வாடகை தந்துடுறேங்கன்னு ட்ரேட் பண்ணி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் தான் நீங்கள் இதை தொழிலாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்தளவுக்கு சொல்ல முடியும். தொழிலாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம், சொல்லணும். அதை தான் நான் உருவாக்கி காட்டுறேன்றேன். புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சும்மா ட்ரேட் பண்ணுறது வேற, 1ஆம் தேதி வாடகை தந்துடுறேங்க, என்னோட முழு நேர தொழில் நான் ட்ரேட் பண்ணுறேங்க அப்படின்னு உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா? அதுதான் தொழில். அப்போ தான் நீங்கள் இந்த தொழிலுக்கு சரியான நபர்னு நீங்கள் தொழிலாக பண்ணுறீங்கன்னு. இல்லைன்னா சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் தொழில் கிடையாது. புரியுதா? தொழில்னு சொல்லி தொழிலை அசிங்கப்படுத்தாதீங்க. புரியுதா? ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள், கரெக்டாக நிதானமாக பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லும். கரெக்டாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். இந்த சும்மா இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நான் அப்படி லாபம் எடுத்தலாம், இப்படி லாபம் எடுத்தலாம்னு கற்பனை கோட்டை கட்டாதீங்க. இதெல்லாம் ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வெறும் 20%, 20 கூட சொல்ல முடியாது, 10% வேலைகள் தான். இன்னும் 90% வேலைகள் இருக்குது. அதெல்லாம் சீரியஸாக புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை வச்சுக்கிட்டுலாம் தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாது. நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். தொழில் பண்ணணும்னா இன்னும் முழுமையான அறிவு தேவை. முழுமையான அறிவு நான் சொல்கிற மாதிரி கற்றுக்கிட்டு பண்ண முடியாது. பண்ணிட்டு கற்றுக்க முடியாது, கற்றுக்கிட்டே தான் பண்ணணும். ப்ராக்டிஸ் வழியாக இதை கொண்டு வந்தால் தான் கார் சீட்டில் உங்களை முதல்ல உட்கார வைக்கணும். அதான் முதல் பாடமே. உங்களை முதல்ல பெண்ட் பண்ணுவோம் நம்மளோட ட்ரைனிங்கில். உங்களோட சைக்காலஜி அடித்து நகர்த்தி எடுப்போம். அதுக்கப்புறம் தான் விஷயத்துக்கே போவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் சொல்கிறது, முதல்ல கார் சீட்டில் உட்காந்தா தான் டிரைவிங் வரும். இல்லை நீங்கள் டிரைவிங்கை சொல்லி கொடுத்துருங்க, நான் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிக்கிறேன்னா அதான் சொல்ல, உருட்டிட்டு வேணா இருக்கலாம், காரெல்லாம் ஓட்ட முடியாது. அது மாதிரி விஷயங்கள் தான். அதனால் இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்டியூட் என்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க, சும்மா நான் ட்ரேடை சொல்லித்தரேன் கற்றுத்தரேங்கிறவங்களாம் என்ன வேலை பார்க்குறான்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வேலை அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க திருந்தவும் மாட்டாங்க. புரியுதா? ஏன்னா அது அவங்களுக்கு பொழப்பு. நீங்கள் போய் ஒவ்வொரு இதாக கற்றுக்கிட்டு திரியிறது உங்களோட பொழப்பு கிடையாது. ஒன்றும் முழுசாக கற்றுக்கங்க, தெளிவாக கற்றுக்கங்க. உங்களுக்கு 100 ட்ரேடு எனக்கு பண்ணிக்க வேண்டாம், 5 ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து காட்டுறீங்களா, உங்கள் ட்ரெயினுக்கு வரேன்னு ஓப்பனாகவே கேளுங்க. காசு கொடுக்குறீங்கல்ல, கேளுங்க. இல்லை அதெல்லாம் முடியாது வைக்க, நீங்களாக தான் பண்ணிக்கணும் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்க. அதான் சொல்லல, அவன் வந்து பொழப்பா சொல்லல, அவன் டூல்ஸ் வச்சு சாமான் சட்டு விற்கிற கடை. அப்படி தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சும்மா ஒவ்வொரு இதாக ஏறி இறங்கி உங்கள் பணத்தை விரயம் பண்ணாதீங்க. அது மாதிரி இந்த தொழிலுக்குன்னு ஒரு நேர்த்தி வேணும். சும்மா எல்லாருக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் வராது. நான் ஓப்பனாகவும் சொல்கிறேன், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நேர்த்தி வேணும். புரியுதா? ஒரு நேர்த்தி வேணும். ஸோ அப்போ அந்த நேர்த்தியெல்லாம் நீங்கள் ஒன்றும் வளர்த்துக்கணும், இல்லை அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் பார்க்கறதுக்கு வழியை பாருங்கள். எல்லாருமே அவதாரம் எடுத்து வரல ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு. புரியுதா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது. கடவுள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றில் கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவார். இதுதான் கிடையாது, 1000 தொழில் இருக்குது, லட்சம் தொழில் இருக்குது. அதில் உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இங்கே இந்த தொழிலுக்கு உண்டான 100% நேர்த்தியோடு பண்ணணும். அப்போ தான் தொழில் உங்களை காப்பாற்றணும். மறுபடியும் சொல்கிறேன் தான், மார்க்கெட் யாரையும் ஏமாத்தாது, நம்பி வரலாம்.
மார்க்கெட்டும் கடவுளும் ஒண்ணு. ஆனா எந்த நேரத்துலயும் ஏமாத்தவும் முடியாது. அதுல ரொம்ப தெளிவா இருங்க. ஏமாத்தவும் முடியாது. நீங்க ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா மார்க்கெட் இல்ல, கடவுள் இல்ல, உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்க. இது இந்த தொழில் இல்ல, எந்த தொழிலையுமே. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு உங்களுக்கு எது சோறு போடுதோ அந்த வேலையை சிறப்பா பாருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒருத்தன் வேலைக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு கடவுள் அது வழியா தானே உங்களுக்கு சோறு போடுறாரு. அதுக்கு 100% நேர்மையா இருங்க. முதலாளி பாக்குறாங்கிறக்காக வேலை பார்க்காதீங்க. ரொம்ப நாளைக்கு நீங்க வளர மாட்டீங்க. இருந்தாலும் இல்லைனாலும் நான் வாங்குற சம்பளம் இதை நம்பி தான் என் குடும்பமே சாப்பிட்றோம். அப்ப இதுக்கு 100% நீங்க நேர்மையா இருங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. புரியுதா? அதை விட்டுட்டு இவன் நம்ம ஓபி அடிச்சுக்கிட்டே தெரியும் அப்படின்னா நீங்க அதுல வளரவும் மாட்டீங்க. அவ்வளவுதான். அதுலயே ஓபி அடிச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதான். ஒரு நாளைக்கு அவங்க உங்களை அந்த சேர்ல இருந்து தூக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன தேவைதான் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் அடிக்கடி சொல்ற உண்மையான விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒரு தொழில நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் எம்ப்ளாயா இருக்காதீங்க. சாகிறதுக்குள்ள ஒரு ஒரு அதாவது அதே தொழிலை நல்லா கத்துக்கிட்டு அதை நீங்க ஆரம்பிக்கிற ஒரு தொழிலா ஒரு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுங்க. அப்படி இல்லையா ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற விஷயங்கள ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறிடுங்க. உங்களோட உழைப்பையும் நேரத்தையும் இன்னொருத்தனுக்காக விற்காதீங்க. விற்கலாம், இன்னைக்கு வேற வழி இல்லை, நம்ம சாப்பிட்டாகணும், நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக வீங்க. ஆனா வாழ்க்கை முழுதும் வித்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட நேரத்தையும் உழைப்பையும், புரியுதுங்களா, விற்க முடியல, ஐ மீன் உங்களால அந்த வேலையை பார்க்க முடியலன்னா உங்களை தூக்கி அப்படி எச்சி இலையை வீசுற மாதிரி வீசிடுவாங்க. நானா இருந்தாலும் அதான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தேவை தொழில். தொழிலுக்கு திறமையான ஆளை தான் நான் உள்ள வச்சுக்க முடியும். அப்பதான் நான் தொழிலை வளர்க்க முடியும். நீங்க 10 வருஷம் இருந்தீங்கிறக்கா கண்ணே தெரிலன்னு நான் உட்காந்து உங்களை உள்ள வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அது நிரந்தரம் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போங்க. ஏன்னா நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா அந்த தொழிலை வளர்த்து உங்க பையன் சின்ன ஒரு 10வது 12வது காலேஜ் படிக்கும் போது அந்த தொழிலை அவனுக்கும் சொல்லி கொடுத்து அவனை அந்த சீட்ல உட்கார வைக்கலாம். அவன் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துட்டு போவான். அது மாதிரி ஒரு எம்ப்ளாயி அவனோட கனவுகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாது. அது ரொம்ப ரேர். அப்படியே நிறைவேற்றினாலும் அதோட நேரம் அவங்க கண்ட்ரோல் வந்து அந்த ஓனர் கையில தான் இருக்கும். 2 நாள் லீவ் வேணும்னா அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அவர் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். புரியுதுங்களா? சுதந்திரங்கிறது பணத்துல மட்டும் கிடையாது, எல்லா விதத்திலயும் இருக்கணும். இந்த தாய் கிழவி படத்துல சொல்ற மாதிரி 2 விஷயம் தாய் கிழவி படத்துல அருமையா சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒண்ணு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டாக்டர் எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்லயே ஓட்ட இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த அந்த மேனேஜ்மெண்ட்ல உள்ள சீஃப் டாக்டர் வந்து சத்தம் போடுவார். ஏயா, ஒருத்தன் நீ டை கட்டிருக்கதை பார்த்து ஒருத்தன் சாருன்னு சொன்னா உடனே நீ அவன்கிட்ட இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிச்சிடுறது. எங்க உன் இங்கிலீஷ் வந்து என்கிட்ட பேசி பார்ப்போம். இல்ல நான் இங்கிலீஷ் பேசினா உனக்கு புரியுதாவது, அதுக்கு மீனிங்காவது சொல்லிட்டு பார்ப்போம். எவனாவது ஒருத்தன் கிடைச்சானா அவனை வச்சு செய்யறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் இன்னொரு விஷயமா அவர் தெளிவா சொல்லுவாரு. நீ நல்லா படிச்சவன் தான், இல்லைங்கல்ல, உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுங்கிறதுக்காக அதாவது அது புரியாதவன்கிட்ட போய் நீ பேசுறது காட்டுறது வந்து உன் திறமை கிடையாது, அது வந்து மனநோய் அப்படின்னு பாரு. அதுதான் நானுமே இங்க அடிக்கடி சொல்றது. எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நானும் விட்டா இதை இங்கிலீஷ்லயும் பேச முடியும். இந்த உலகத்துல அல்ட்ரா ஹைடெக் என்ன சொல்றது டெக்னாலஜிக்கல் வேர்டு என்ன இருக்கோ ஸ்டாக் மார்க்கெட்ல அதெல்லாம் எடுத்து என்னாலையும் பேச முடியும். புரியுதுங்களா? ஆனா அது இல்ல. நீங்க என்னை பத்தி அப்படி நினைக்கணுங்கிறது மேட்ரு கிடையாது. அதான் சொல்ல, அது மனநோய். நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சா போதும். ஆனா உங்களோட நான் இதை பேசுறேன்னா அவங்களுக்கு இது புரியுமான்னு பேசணும். அதுதான் அவங்க இடத்துல இருந்து பேசுறது. அப்ப அந்த டாக்டர் சொல்லுவாரு டீன், உனக்கு சும்மா ஒருத்தன் மாட்டினான்னா உன்னை சாருன்னு கூப்பிட்டா போதுமே, உடனே அவன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசி ஏதாவது இது பண்ணிருவிய. ஒருத்தனுக்கு புரிகிற மாதிரி பேசணும். உனக்கு இங்கிலீஷ் எல்லாரும் அவன் என்ன இங்கிலீஷ் பேசினாதான் என்ன மதிப்பாங்கன்னு பேசுனீங்கன்னா அது மனநோய். அதே மாதிரிதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. சும்மா ஒருத்தன் திறமையா பேசுறதுனால அது இதுன்னு உங்களுக்கு புரியாம பேசுறதுனால அவன் விஷயம் தெரிஞ்சவன் கிடையாது. புரியுங்களா? அடுத்து அந்த கிளவி சொல்லும், ராதிகா சொல்லுவாங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து அதே கிளவி என்ன சொல்லும், சுதந்திரங்கிறது என்னன்னா, புரியுதா, உன்னால யாரோட துணையும் இல்லாம வாழ முடியும் அப்படிங்கிறது தான் சுதந்திரம். புரியுதா? நீ நினைச்சிட்டு இருக்க சுதந்திரம்னா ட்ரெஸ் போடுறதுதான் சுதந்திரம், ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுதான் சுதந்திரம், அப்படி பிச்சுக்கிட்டு தெரியறதெல்லாம் சுதந்திரம் கிடையாது. உன்னாலையும் உன்னோட லைஃப உனக்கு பிடிச்ச மாதிரி கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் சுதந்திரம். நான் அதைத்தானே சொன்னேன், ஒரு மாடு நினைச்சா இன்னைக்கு நான் எங்க போகணும் எங்க வரணும்னு அதை தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா அதோட தலையெழுத்தே அதான். ஆனா உங்களோட தலையெழுத்து அதுவா? சாகுற வரைக்கும் நீங்க எம்ப்ளாயா தான் இருக்கணும்னு ஏதாவது தலையெழுத்து இருக்கா? சாகுற வரைக்கும் நீங்க பணத்துக்கு கஷ்டப்படணும் ஏதாவது தலையெழுத்து இருக்கா?
அப்படியா கடவுள் ஆசைப்படுவார்? இல்லை. அதுக்கான திறமையை நீங்க தான் வளர்க்கணும். அதுக்கான சாய்ஸ் உங்க கையில இருக்கு. புரியுதா? நீங்க நினைச்சா நீங்க இருக்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து உயர்வா வரலாம். நீங்க நினைச்சா ஒண்ணு கத்துக்கலாம். நீங்க எடுத்தா அதுக்கான டயத்தை போடலாம். நீங்க எடுத்தா அதை பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க நினைச்சா எந்த தொழிலை வேணாலும் கத்து எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் வரலாம். அந்த நினைக்கிற உரிமையும் உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்சா அதை செயல்படுத்த முடியும். அதான் நான் இங்க என்ன சொன்னேன், உங்களுக்கு வேஸ்டா போற டயத்தை முதல்ல இதெல்லாம் முதலீடு பண்ணுங்க. மற்ற சேனல் மாதிரி இது கிடையாது. முதல்ல வேஸ்டா போற டயத்தை முதலீடு பண்ணுங்க. நீங்க யாரு, மார்க்கெட் யாரு, என்ன தேவை, என்ன குறைவா இருக்கீங்க, என்ன ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோ காட்டும். அதுக்கப்புறம் என்ன தேவைன்றதை எடுத்து அடி எடுத்து வைங்க. இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை, பொருளாதாரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதே சிந்தனையோட இருங்க. ஒரு நாள் அது கண்டிப்பா நடக்கும். புரியுதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த லேடி வந்து அந்த கிளை வந்து உமன்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மாதிரி நிறைய இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னதான் ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்னு சொன்னாலும் கடவுளை வந்து படிப்புக்கும் பணத்துக்கும் உண்டான கடவுளை பெண்ணா தானே வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அந்த படம். உங்களோட திறமையும் அறிவும் பணக்காரனா ஆக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. கீழே இருக்கிற அடித்தட்டு மக்களை கொஞ்சமாவது மேலே கொண்டு வர்றதுக்கு பயன்படணும். சிறை படத்துல சொல்லியிருப்பாங்கல்ல, உங்களோட அதிகாரம் கீழே இருக்கிறவனுக்கு கொஞ்சமாவது கையை தூக்கி விடுறதுக்கு பயன்படணும். அதுதான் அதிகாரம். அந்த 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 அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தினாதான் உண்மையான என்ன சொல்றது மன திருப்தியும் கிடைக்கும். அதுக்குதான் கடவுள் உங்களுக்கு அந்த அதிகாரத்தையே கொடுத்துருக்காரு. சும்மா பணக்காரனாக்க ஆக்குறது இல்லை. இப்ப நானுமே பாருங்க, அதான் நான் சொல்ல, இதே கோர்ஸ் துபாயில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அங்க டோட்டலி வேற. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நம்மளோட அறிவு, நம்மளோட நாலேஜ், நம்மளோட பணம் எல்லாமே என்ன பண்ணணும், நம்மளோட கீழே இருக்கிற மக்களை இந்த இவன் கொடுத்து கொஞ்சம் மேல தூக்கி விடுவோம் அப்படிங்கிறது இருக்கணும். புரியுதா? நம்ம இந்த வேலை படிச்சிருக்கோம், நமக்கு 200 பவன் எவன்டா நகை போடுவான், அவன்கிட்ட கல்யாணம் மட்டும் இன்னும் மேல போவோம்னு நினைக்க கூடாது. கீழே உள்ளவங்கள அறிவு, உங்களோட நாலேஜ் பயன்படும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இவ்வளவு எளிமையா யதார்த்தமா புரியிறபடி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த 7 தடவை 8 தடவை 10 தடவை எல்லாம் சொல்றது எதுக்கு? இந்த வீடியோ பாக்குற ஒருத்தர் கூட புரிஞ்சிடாம போயிடக்கூடாது. பாவம், அவங்க எங்கெங்கேயோ என்னென்னத்தையும் பார்த்து எவ்வளவோ காசை விட்டு எவ்வளவோ போராடி எவ்வளவோ அவமானப்பட்டு இதுக்கு மேல இந்த தொழில் நான் விட்டுறக்கூடாதுன்னு இந்த இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எதனால தோத்தோங்கிற காரணமாவது அவங்களுக்கு எப்படியாவது நம்ம சொல்லிடணுங்கிறக்காக தான் இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு யதார்த்தமா இவ்வளவு எளிமையா என்ன சொல்றது கதையா இல்ல ரொம்ப லோக்கலா பேசி எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சுனுங்கிறக்காக தான் இவ்வளவு மெனக்கட்டுறது. புரியுதுங்களா? அதான் நான் சொல்றேனே, உங்களை சம்பாதிக்க வைக்கிற தெரியுற நான் வந்து சம்பாதிக்காம இல்லை. நான் மற்ற வேலை பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. நான் சிஏ ஃபவுண்டேஷன் படிச்ச காலத்துல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இருக்கேன். 25 வருஷமா நான் இதுல தான் இருக்கேன்றேன். அப்ப நான் சம்பாதிக்காம இருப்பேன்? 25 வருஷம் எப்படி என் குடும்பத்தை நடத்தியிருப்பேன்? யோசிங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி வந்திருப்பேன்? அதான் சொல்ல, இன்னைக்கும் நேரடியா 5000 குடும்பங்கள் என்னோட அந்த நாலேஜினால இன்னைக்கும் நேரடியா பயனடைகிறாங்க. அதனாலதான் என்ன சொல்றது, இந்த இடத்துல நான் எந்த இடத்துலயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கலாம் தேவையில்லை. ஏன்னா என் நோக்கம் அது கிடையாது. இதுல இருந்து வர்ற அந்த என்ன சொல்ற $5 $10 ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா அது வேண்டாம். இது ஒரு 10 பேருக்காவது பயன்படட்டும் என்னோட அறிவு. அதான் சொன்னேன் இல்லையா, என்னோட மன திருப்திக்காக தான் இந்த சேனலை நான் நடத்துறேன். இல்லைன்னா ஏன் இதுக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்த 4000 5000 சப்ஸ்கிரைபர் இருந்த சேனலை ஏன் நான் மூடிட்டு வர போறேன்? இதுக்கு முன்னாடி 20,000 ஃபாலோவர்ஸ் இருந்த பிளாக்கு அதை ஏன் நான் வந்து கட் பண்ண போறேன்? அப்ப யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது 20,000 ஃபாலோவர்ஸ் இருந்தது இன்னைக்கு சொல்லல. நான் சொல்றது 2003ல 20,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அதை நான் தொடர்ந்து நான் எழுதியிருந்தேன்னா இன்னைக்கு எத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க. இன்னைக்கும் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தேன்னா பெரிய பெரிய சேனல்ல போய் பேச முடியும். கொடுக்கறதுக்கான காசு அதோட எத்தனையோ மடங்கு கொடுக்க முடியும். சன் நியூஸ்ல கூட பேச முடியும். அதுக்கான என்ன சொல்றது ப்ரோமோ எல்லாம் பண்ண முடியும். பட் அது யாருக்கு பயன்படும்? நான் 5 லட்சம் செலவு பண்ணேன்னா அதை 10 லட்சமா எடுக்கணும்னு தான் நினைப்பேன். என்னோட சர்வீஸ் யாருக்கு பண்ணலாம்? பணக்காரனுக்கு தான் பண்ண முடியும். ஆனா அதுக்காக நான் பண்ணணும்னா அதை நான் சிறப்பா ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கேன். அது தேவையில்லை. ஏன் இங்க வந்து இங்க ஓப்பன் மீடியால ராவா புரியுறபடி எளிமையா யதார்த்தமா சொல்றேன்னா, அடித்தட்டு மக்களை ஒரு 10 பேரையாவது கையை பிடிச்சு தூக்கணும். அதான் சொன்னாங்க இல்லையா, நான் இருட்டுல இருந்தேன் சார், உங்களோட வீடியோவை பார்த்து ஏதோ ஒரு கையில ஒரு மெழுகுதிரி கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. இதுதான் சக்சஸ். இதைத்தான் நான் எதிர்பார்த்தது. இதுதான் இந்த சந்தோஷம், இந்த ஆத்ம திருப்தின்பாங்கல்ல, தொழில் திருப்தி. இதை உலகத்துல எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் ஈடாகாது. அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது.
இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த யூடியூப் சேனல் நடத்துறது. உங்களுக்கு நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கறதுனால பொழப்பு இல்லாம கிடையாது. புரியுதுங்களா? ஒண்ணுமே தெரியாம கிடையாது. அதானே சொன்னேன். 4 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட நாலேஜ் என்னன்னு தெரியும். சிந்திக்கணும் அந்த வீடியோ பார்த்துட்டு. சும்மா அப்படியே இருக்கக்கூடாது. ஒருத்தர் எப்படி நீங்க உலகத்துல எந்த சேனல் வேணாலும் எடுங்க. எங்கேயாவது வாங்க உங்களை 100 ட்ரேடு லைவா கண்ணு முன்னாடி பண்ண வைக்கிறேன். உங்களை பண்ண வைக்கிறேன். 100 டெமோ ட்ரேட் பண்றேன். 100 ஒரிஜினலாவே 100 ட்ரேட் உங்களை பண்ண வைக்கிறேன்ற ஒரு சேனல் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தர்றவங்கள. எங்கேயாவது ஒரு சேனல் எடுத்து காட்டுங்க. இங்க எடுத்தா இங்க முடியும், அங்க எடுத்தா எல்லாம் முடியும்லாம் கரெக்ட். முடியும் தான். முடியாதுன்னு தெரிஞ்சுதானே நான் உன்கிட்ட கிளாஸுக்கு வர்றேன். எப்படி முடியும்னு பண்ணி காட்டுன்னு கேட்டு பாருங்க, எவனாவது பண்றானான்னு பார்ப்போம். அதானே சொன்னேன். அவங்க எல்லாம் பண்ட பாத்திரம் வைக்கிறவனுங்க. டூல்ஸ் வேணா வைப்பானுங்க. மாறிக்கிட்டே இருக்கும் அந்த டூல்ஸ். நான் சொன்னேன்ல முதல்ல இண்டிகேட்டர்ல ஆரம்பிச்சிச்சு. நான் வந்த காலத்துல அடுத்து MT4, MT5, அதுக்கப்புறம் ரொபோட்டிக்ஸ், இப்படி அந்த டூல்ஸ் மட்டும்தான் மாறுமே ஒழிய கடைசி வரைக்கும் அவன் தொழிலா சொல்லி கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவன் வேலை தொழிலா சொல்லி கொடுக்கறது இல்ல. அவன் வேலை உங்களுக்கு பரோட்டா எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. பரோட்டாவுக்கு தேவையான கருவிகளை விற்கிறது தான் அவன் வேலை. அவன்கிட்ட இருந்து அவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்க முடியும். அவன்கிட்ட அந்த இதெல்லாம் வாங்கிட்டேங்கிறக்கா நீங்க பரோட்டா போட்டு பெருசா சம்பாரிச்சிடலாம் நினைக்கிறது அது உங்களோட முட்டாள்தனம். அதைத்தான் நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். புரியுதா? ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலை பாக்குற நீங்க யாரும் நீங்க இதுக்கப்புறம் இதை முழுசா கத்துக்கங்க, கத்துக்காம போங்க. அது கடவுள் விட்ட வழி. ஆனா இதுக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க லாஸ் பண்ணாதீங்க. புரியுதா? ஏன்னா இது ஒண்ணுதான். இந்த ஒரு திருப்திக்காக தான் நான் இந்த 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 யூடியூப்ல இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இருக்கிற துறையில ஒரு 10 பேருக்காவது என்ன பண்ணணும், வெளிச்சத்தை காட்டணும். இதுதான் இது இங்க இங்க இதுதான் நடக்குதுங்கிறத நான் உண்மையா சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலயும் உங்களை ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி நான் ஒண்ணு கூட சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இது தொழில் தொழில் தொழில். உங்ககிட்ட சொல்லி உங்க மூலமா தான் சம்பாதிக்கணும் கிடையாது. ஆல்ரெடி வெல் செட்டில் தான். தேவையான எல்லாமே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு வீடியோவும் நீங்க தெளிவா பாருங்க. உங்களுக்கு இது பயன்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சும்மா போட்டுக்கிட்டு இது 1 மணி நேரம் இருக்கு, 2 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் இருக்குன்னு கமெண்ட் பண்றதுக்கா இங்கேருந்து வந்தீங்க? ஏன் 1 மணி நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன குருடனாவா இருக்கேன்? பேசுன எனக்கு தெரியாதா இதுல 1 மணி நேரம் இருக்குன்னு? இது ஒரு வேலைன்னு உட்காந்துக்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு வீடியோ 1 மணி நேரம் இருக்கு. உங்களை யார் பார்க்க சொன்னா? 1 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க முடியுதுல்ல, அப்ப அங்க போய் அதை பார்த்துக்கிட்டு இருங்க சிறப்பா. 1 மணி நேரம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சப்ஜெக்டை சொல்லி கொடுக்கும்போது 1 மணி நேரம் இருக்கத்தான் செய்யும். 1 மணி நேரம் போட்டா தான் காசு வரும். சும்மா எப்படி வரும்? ம்? அதனால இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஆர்டர் ரொம்ப முக்கியம். எப்பவுமே கத்துக்கிட்டு தொழில் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஐ மீன் தொழில் பண்ணிக்கிட்டே கத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. முழுசா எல்லாம் பக்காவா முடிச்சுட்டு ஆன் ட்ராக்ல இருந்து தொழில் ஆரம்பிங்க. ஏன்னா இது தொழில். மறுபடியும் ₹1 கூட லாஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி இதுல சொல்ற விஷயங்கள் எல்லாமே தொழிலுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் தான். ஐ மீன் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள். ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்கு. அதெல்லாம் தியரியா சொல்லி கொடுக்க முடியாது. சொன்னாலும் யூஸ் இல்லை. சொன்னாலும் அது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான அழிவை தான் கொண்டு வந்து சேர்க்கும். புரியுதா? குழந்தை கையில கத்தியை கொடுக்குற மாதிரி. சரியான மனநிலை இல்லாத ஒரு குழந்தைகிட்ட கத்தியை கொடுக்குற மாதிரி தான் இதுல உள்ள விஷயத்தையெல்லாம் நான் இன்னும் உடைச்சு சொன்னேன்னா அது உங்களை கொண்டு அழிவுல தான் சேர்க்கும். ஏன்னா உங்களுக்கு சரியான சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைங்கிறது நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாம் இருக்கு இருக்குன்னு. இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நீங்க வேணா அதெல்லாம் சொல்றல. ஒவ்வொரு ஆளையும் நாங்க பார்க்க தானே செய்றோம் பேட்ச்ல. டாக்டர்ல இருந்து ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க இருந்து விவசாயில இருந்து எத்தனை பேரும் ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவு திட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு அது அந்த பேட்சுக்கு வந்தவங்களுக்கு தானே தெரியும். எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இல்லைங்கிறது. புரியுதுங்களா? இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. தொழில் வேற. டோட்டலி வேற. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கோ. அந்த வார்த்தையாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதையாவது புரிஞ்சுக்கிறதா ட்ரை பண்ணுங்க. நீங்க அதுக்கப்புறம் இதை கத்துக்கலாம் வேண்டாம். நான் ஓப்பனா கத்துக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். நல்ல தொழிலா பாருங்க அப்படின்னு தான் சொல்றேன். அதையும் மீறி தீராத ஒரு காதல் இந்த தொழில இருந்தா மட்டும் நீங்க இதுக்கு வாங்க. இல்லாட்டி வராதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.